உன்னதமான தெய்வமாக இருக்கிறீர். உமக்கு நன்றி 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 சுவாமி. நன்றி ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கொஞ்சம் நேரம் எல்லாம் காலை வேளையில் வாய்க்கிலே திறந்த ஆண்டவரை நோக்கி பார்த்து, ஆண்டவரே இந்த நாளை நீர் கொடுத்துருக்கிறீர், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு நன்றி அப்பா. ஆண்டவரே உங்களுடைய கிருபையால் எங்களை மூடி மறைத்து கொள்ளுங்கன்னு சொல்லி கண்ணை மூடி ஏசப்பா கூட கொஞ்சம் நேரம் பேசலாமா? ஆண்டவரே உங்களுடைய கிருபையால் என்னை நிரப்புங்க. உங்கள் பிரசன்னம் தான் என் லைஃப்பில் எப்போவுமே எனக்கு முகவரியாக இருக்கணும். உங்கள் பிரசன்னம் என் லைஃப்பில் எப்போவுமே இருக்கணும் ஆண்டவரே. என்னுடைய எதிர்காலத்தில், என்னுடைய ப்ரெசண்ட்டில், என்னுடைய ஃப்யூச்சரில் எல்லாத்துலேயும் உங்கள் பிரசன்னம் நிரப்பி இருக்கணும் ஆவியானவரே. இந்த நாளில் வந்திருக்கிறேன்னா வந்த மாதிரி போகக்கூடாது. தேவனுடைய பிரசன்னத்தை நான் அனுபவிக்கணும். தேவனுடைய மகிமையின் கரம் என் கூட இருக்கிறத நான் பார்க்கணும் சுவாமி. ஆராதனை வேலையில், வார்த்தையின் வேலையில் ஆவியானவரை என்னோட இடைப்படுங்கன்னு சொல்லி கொஞ்சம் நேரம் உங்களை ஒப்பு கொடுத்து ஆண்டவரோட பேசலாமா? தகப்பனே, இந்த ஆன்லைனில் பார்த்துட்டு இருக்கிற நீங்களும் கொஞ்சம் நேரம் கண்ண மூடியே சபை கூட பேசுங்க. ஆவியானவரை வரவேற்றவர்களாய், ஆவியானவரே எனக்குள்ள கிரியை செய்யுங்க. ஆவியானவரே உங்களுடைய கிரியைகளை நான் பார்க்க விரும்புகிறப்பா. உங்களுடைய கிரியைகள் எனக்குள்ள ஆரம்பிக்கட்டும் என கட்டளை எடுக்கிறப்பா. பரிசுத்த ஆவியானவர் எங்கே இருக்கிறீங்களோ அவங்க விடுதலை உண்டு என்று வேதத்தில் வாசிக்கிறோமே. பரிசுத்த ஆவியான கிரிகளுக்கு மாத்திரம் நாங்கள் இடம் கொடுக்குறோப்பா. பரிசுத்த ஆவியானவரே நீங்கள் நிரப்புங்கப்பா. உங்கள் பிரசன்னம், உங்கள் மகிமை, உங்களுடைய காருண்யம், உங்கள் கேடகம், உங்கள் தெய்வீக பிரசன்னம் அந்த இடத்து முழுவதும் நிரப்பட்ட நான் ஜெபிக்கிறேன். பரிசுத்த ஆவியானோட பிரசன்னம் இந்த இடத்த நிரப்பட்ட சாமி, நிரப்பட்ட சாமி. கட்டுகள் அறுக்கப்படட்டும் இயேசுவின் நாமத்தினால. கொஞ்ச நேரம் வாய்களை திறந்து ஆராதனைக்காக ஜூம் பண்ணலாமா? சத்தத்தை உயர்த்தி ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே ஆராதனைக்கு தடையாய் நான் காணப்படக்கூடாது. என்னை பரிசுத்தப்படுத்துங்க, என்னை பரிசுத்தப்படுத்துங்க. உங்களுடைய ரத்தத்தால் கழுவுங்க இயேசுவே. என் பாவங்களை, சிந்தலை செய்த பாவங்கள், வார்த்தையில் செய்த பாவங்கள், கையினால் செய்து கால்னால் செஞ்சது எல்லா தவறுகள் எனக்கு மன்னிங்க. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும்னு வேதத்தில் வாசிக்கிறோம். இயேசுவின் ரத்தம் நம்மளை கழுவி சுத்திகரிக்க ரெடியாக இருக்குது. 2 பேரில் 3 பேர் இயேசு அப்படின்ற நாமத்தினால எங்கே கூடினாலும் அங்கே ஆண்டவர் இருக்கிறாரு. இங்கே ஆண்டவர் இருக்கிறார். ஆண்டவருடைய பிரசன்னம் இங்கே இருக்குது. கண்ணை மூடி ஆண்டவர் நோக்கி பார்த்து, ஆவியானவரே என்னை ஒப்பு கொடுக்குறப்பா. நான் வந்த மாதிரி போகக்கூடாது. உங்கள் வார்த்தையால் என்னை நிரப்பி அனுப்புங்க. உங்கள் பிரசன்னம் என்னை நிரப்பி நிறைவாய் நான் நடத்தி விட்டு போகணும். ஒவ்வொரு வாரம் வந்து சர்ச்சுக்கு வந்துட்டு சும்மா உட்காந்துட்டு ஏதோ வந்து ஆராதிச்சு அப்படி இல்லைப்பா. உங்களுக்கு எனக்கு ஒரு கனெக்ஷன், ஒரு உருவாகணும் சுவாமி. நன்றி சுவாமி, நன்றி ஆவியானவரே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. மென்மையானவரே, மேக ஸ்தம்பமே, மென்மையானவரே, மேக ஸ்தம்பமே, ஊற்று தண்ணீர் ஜீவநதி, ஊற்று தண்ணீர் ஜீவநதி, ஆனந்த தைலமே, எங்கள் ஆனந்த தைலமே, என்மேல் ஆவியே ஆவியே மழையாக பொழியும். ஆவியே 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 மழையாக பொழியும். ஆவியே பனி போல பெய்யும் பரிசுத்தரே, மழையாக பொழியும். ஆவியே பனி போல பெய்யும் பரிசுத்தரே, மழையாக பொழியும். ஆவியே 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 மழையாக பொழியும். ஆவியே ஆவியே மழையாக பொழியும். ஆவியே ஆவியே மழையாக பொழியும்.
சொல்லம்மா. ஆவியே ஆவியே மழையாக பொழியும் ஆவியே, யுத்தங்கள் செய்பவரே, யோர்தானை பிளந்தவரே, நீர் பெரிய தெய்வமாயிருக்கிறீர், நீர் மகா பராக்கிரமசாலியாயிருக்கிறீர் ஆண்டவரே. உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம், எங்கள் உள்ளத்திலிருந்து உங்களை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆவியானவரே. ஆமென். பெருமழையாய் பிரவேசிக்க, பெருமழையாய் பிரவேசிக்க, உள்ளங்கை மேகமே, உள்ளங்கை மேகமே, ஆவியே ஆவியே மழையாக பொழியும் ஆவியே, ஆவியே ஆவியே மழையாக பொழியும் ஆவியே, ஆவியே மழையாக பொழியும் ஆவியே, ஆவியே மழையாக பொழியும் ஆவியே. நன்றி ஆவியானவரே, உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய நாமம் உயர்த்தப்படட்டும் அப்பா, உம்முடைய நாமம் பெருகட்டும். நீர் நல்லவராயிருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் வாழ்க்கையில் நீர் நல்லவராயிருந்தீர், நல்லவராய் இருக்கிறீர், நல்லவராய் இருக்க போகிறீர். நன்மையை செய்கிறவராய் நீர் சுற்றி தெரிந்தீர், எங்களுக்கு நல்லவராகவே நன்மை செய்கிறவராகவே இருக்கிறீர். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. நீர் எங்கள் கேடகமும் எங்கள் நம்பிக்கையும் அரணுமாய் இருக்கிறீரப்பா. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி பலிகளை செலுத்த போகிறோம். சகல விதமான துதிக்கான மகிமை எல்லாம் அவங்க ஒருத்தருக்கு மட்டும் ஏறெடுக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ரொம்ப சந்தோஷம் உங்களெல்லாம் பார்த்தது. ஆமென். ஆவியானவர் எங்கே இருக்காரு? நம்ம விடுதலை உண்டு. ஆமென். ஆண்டவர் மிகப்பெரிய விடுதலையை, மாற்றத்தை இந்த நாளில் நம்ம வாழ்க்கையில் கொடுப்பார். ஆமென். எத்தனை பேர் நம்புறீங்க ஆண்டவர் விடுதலை கொடுப்பார் சொல்லி? ஆமென். பிரைஸ். ரொம்ப சந்தோஷம். கொஞ்சம் பேர் இருந்தாலும் சந்தோஷமாக கர்த்தரை ஆராதிக்கும் போது பெரிய மாற்றங்கள் நம்ம வாழ்க்கையில் ஆண்டவர் கொடுப்பார். ஆமென். பிரைஸ். நன்றி பலிகள், நன்றி பலிபீடம் கட்டுவோம், நல்ல தெய்வம் நன்மை செய்தார், செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவேன். எல்லாரும் நன்றி பலிபீடம் கட்டுவோம், நல்ல தெய்வம் நன்மை செய்தார். நன்றி பலிபீடம் கட்டுவோம், நல்ல தெய்வம் நன்மை செய்தார். ஆமென். செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவேன். ஆமென். செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவேன். ஆமென். நன்றி தகப்பனே, நன்மை செய்திரே. ஆமென். நன்றி தகப்பனே, நன்மை செய்திரே. ஜீவன் தந்து நீர் அன்பு கூர்ந்தீர், பாவம் நீங்கிட கழுவி விட்டீர். ஜீவன் தந்து நீர் அன்பு கூர்ந்தீர், பாவம் நீங்கிட கழுவி விட்டீர். உமக்கென்று வாழ பிரித்தெடுத்து உமது ஊழியம் செய்ய வைத்தீர். உமக்கென்று வாழ பிரித்தெடுத்து உமது ஊழியம் செய்ய வைத்தீர். நன்றி தகப்பனே. சொல்லமா? நன்மை என் வாழ்க்கையிலே. நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. ஆமென். பார்க்கும் கண்களை தந்தீரையா,
பாடும் உதடுகள் தந்தீரையா. ஆமென். பார்க்கும் கண்களை தந்தீரே. எனக்கு பார்க்க கண்ணு கொடுத்தீங்களே, உமக்கு நன்றி. உழைக்கும் கரங்களை தந்தீரையா. ஓடும் கால்களை தந்தீரையா. உள்ளத்திலிருந்து நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எஸ் நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. அம்மே நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. அம்மே நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. குற்றம் செய்ததால் மறித்திருந்தோம், இயேசுவோடு கூட எழ செய்தார். குற்றம் செய்ததால் மறித்திருந்தோம், இயேசுவோடு கூட எழ செய்தார். கிருபையினாலே ரட்சித்தீரே, உன்னதங்களிலே உட்கார செய்தீர். கிருபையினாலே ரட்சித்தீரே, உன்னதங்களிலே உட்கார செய்தீர். நன்றி. எஸ் ஆண்டவருக்கு உள்ளத்திலிருந்து நன்றி இயேசுவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆமென். ஆமென். நன்மை செய்தீரே. நன்றி பலிபீடம் கட்டுவோம், நல்ல தெய்வம் நன்மை செய்தார். ஆமென். நன்றி பலிபீடம் கட்டுவோம். ஆமென். நல்ல தெய்வம் நன்மை செய்தார். செய்த நன்மை ஆயிரங்கள். ஆமென். சொல்லி சொல்லி பாடுவேன், செய்த நன்மை ஆயிரங்கள். சொல்லி சொல்லி பாடுவேன். நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. ஆமென். நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. புதிய உடன்பாட்டின் அடையாளமாய் புனித ரத்தம் நீ ஊற்றுகிறே. ஆமென். சொல்லாமா, அறிக்கை செய்யலாமா? இயேசு ரத்தத்தை நமக்காக சிந்தினார். சத்திய ஜீவ வார்த்தையாலே மரித்த வாழ்வையே மாற்றுகிறே. சத்திய ஜீவ வார்த்தையாலே மரித்த வாழ்வையே மாற்றுகிறே. நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. ஆமென். நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. ஆமென். நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. ஆமென். நன்றி தகப்பனே, செய்தீரே. ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில பெரிய மாற்றத்தையும் நன்மைகளையும் செஞ்சுட்டே இருக்கிறார். ஆமென். எத்தனை பேர் நம்புறீங்க ஏசப்பா இன்னும் நம்ம வாழ்க்கையில் செய்ய போறாருன்னு? ஆண்டவர் இன்னும் பெரிய காரியங்களை நம்ம லைஃப்ல செய்ய போறாரு சொல்றவங்க மட்டும் ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஆண்டவர் இதிலும் பெரிதானவைகளை காண்பாய், ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது. ஸோ ரிசீவ் பண்ணி, எஸ் ஆண்டவருடைய வார்த்தையின்படி இதை விட பெஸ்ட்டான ஒரு லைஃப், பெஸ்ட்டான ஒரு 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 லக்கு நோக்கி ஆண்டவர் நம்ம ட்ராவல் பண்ண கொண்டு போக போகிறார். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நாமம் என் புகழிடமே, கருத்தோடு துதித்திடுவேன். எகோவா ஈரே. அவர் நாமங்களை பாடும்போது அவர் நாமத்திற்குரிய ஆசீர்வாதங்கள் நம்மை தேடி வந்து சேரும். ஆமென். அவரோட நாமங்கள் சொல்ல சொல்ல அற்புதங்கள் நடக்கும். ஆமென். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு இந்த நாளில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை எதிர்பார்த்து ஆண்டோட சமூகத்தில் வந்திருக்கிறீங்க? ஆமென். பரவாயில்ல, 2 பேர் தான் வந்திருக்கிறாங்க. அதுக்காக ஆண்டவருக்கு ரொம்ப நன்றி. சரி, பெரிய மாற்றங்களை ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில கொடுப்பார். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நாமம் என் புகழிடமே. கொஞ்சம் கை தட்டலாமா? எல்லாரும் நல்ல கை தட்டி ஆண்டவரை கொஞ்சம் நேரம் பாடலாம்.
நாமம் என் புகழிடமே, கருத்தோடு துதித்திடுவேன். கர்த்தர் நாமம் என் புகழிடமே, கருத்தோடு துதித்திடுவேன். யெகோவா ஈரே, எல்லாமே பார்த்து கொள்வீர். ஆமென். யெகோவா ஈரே, எல்லாமே பார்த்து. ஆமென் ஆமென். கலங்கலப்பா நாங்கள், கலங்கலப்பா நாங்கள், கலங்கலப்பா. ஆமென். புகழிடமே, கருத்தோடு துதித்திடுவேன். சத்தமா சொல்லலாமா? ஆண்டவருடைய நாமத்தை புகழும் போது ஆண்டவருடைய மகிமையின் பிரசன்னம் நம்மளை நிரப்பும். எஸ், நெக்ஸ்ட். யெகோவா நிசியே, என்னாலும் வெற்றி தாருவீர். ஆமென். யெகோவா நிசியே, நல்ல அறிக்கை செய்யலாமா? என் வாழ்க்கையில வெற்றியை தருவீர். ஸ்தோத்திரமே, ஸ்தோத்திரமே அப்பா, ஸ்தோத்திரமே. ஆமென். உமக்கு நன்றி. கர்த்தர் நாமம் என் புகழிடமே, கருத்தோடு துதித்திடுவேன். ஆமென். என் புகழிடமே, கருத்தோடு துதித்தி. யெகோவா ராஃபா, யெகோவா ராஃபா, சுகம் தரும் தெய்வமே. யெகோவா ராஃபா, சுகம் தரும் தெய்வமே. கலங்கலப்பா, கலங்கலப்பா நாங்கள், கலங்கலப்பா, கலங்கலப்பா நாங்கள், கலங்கல. மறுபடியும் கலங்கலப்பா நாங்கள், கலங்கல. ஆமென். கலங்கலப்பா. ஆமென். கர்த்தர் நாமம் என் புகழிடம், கருத்தோடு. ஆமென். கர்த்தர் நாமம் என் புகழிடம், கருத்தோடு துதித்திடுவேன். யெகோவா ரூவா, எங்கள் நல்ல மேய்ப்பரே. ஆமென். யெகோவா ரூவா, எங்கள் நல்ல மேய்ப்பரே. ஸ்தோத்திரமே, ஸ்தோத்திரமே அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு நன்றி. சத்தமாய் ஸ்தோத்திரமே அப்பா. சத்தமா சொல்லாமா எல்லாரும்? ஸ்தோத்திரம். மறுபடியும் சொல்லாமா சத்தமாய்? ஸ்தோத்திரமே அப்பா, ஸ்தோத்திரமே. ஆமென். ஸ்தோத்திரமே அப்பா, ஸ்தோத்திரமே. கர்த்தர் நாமம் என் புகழிடம், கருத்தோடு துதித்திடுவேன். ஆமென். கர்த்தர் நாமம் என் புகழிடமே, கருத்தோடு. யெகோவா ஷம்மா, யெகோவா ஷம்மா, கூடவே இருக்கிறீர். ஆமென். யெகோவா ஷம்மா, உலர்ந்தவர்களாய் உள்ளத்திலிருந்து எங்கூட இருந்தேன். உமக்கு ஸ்தோத்திரம். கலங்கலப்பா நாங்கள், கலங்க. ஆன்லைன்ல பார்த்துட்டு இருக்கிற நீங்களும் சத்தமானவர் ஆராதிங்க. ஆண்டவர் மாற்றத்தை கொடுப்பார். கலங்கலப்பா. ஆமென். கலங்கலப்பா நாங்கள், கலங்கலப்பா. கர்த்தர் நாமம் என் புகழிடம், கருத்தோடு துதித்திடும். ஆமென். கர்த்தர் நாமம் என் புகழிடம், கருத்தோடு துதித்திடும். யெகோவா ஷாலோம், யெகோவா ஷாலோம், சமாதானம் தருகிறேன். ஆமென். யெகோவா ஷாலோம், எனக்கு சமாதானம் தருகிறேன். ஸ்தோத்திரமே, ஸ்தோத்திரமே அப்பா, ஸ்தோத்திரமே, ஸ்தோத்திரமே அப்பா, ஸ்தோத்திரமே. நாமம் என் புகழிடமே, ஆமென். கர்த்தர் நாமம் என் புகழிடமே, கருத்தோடு துதித்திடுவேன். கர்த்தர் நாமம் என் புகழிடமே, கருத்தோடு துதித்திடுவேன். கர்த்தர் நாமம் என் புகழிடமே, கருத்தோடு துதித்தி. ஒரு வழி சொல்லமா? கர்த்தர் நாமம் என் புகழிடமே, கருத்தோடு துதித்திடுவேன். கர்த்தர் நாமம் என் புகழிடமே, கருத்தோடு துதித்திடுவேன்.
யெகோவா ஷாலோம், சமாதானம் தருகின்றீர். சொல்லமா, யெகோவா ஷாலோம், சமாதானம் தருகின்றீர். ஸ்தோத்திரமே அப்பா, ஸ்தோத்திரமே, ஸ்தோத்திரமே அப்பா, ஸ்தோத்திரமே, ஸ்தோத்திரமே அப்பா. கர்த்தர் நாமம் என் புகலிடம், கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருடைய நாமத்தை சொல்லும் போது மிகப்பெரிய ஒரு சந்தோஷம். ஆமென். உங்க பேர் என்ன அப்படி கேட்டா என்ன சொல்வீங்க? உங்க பேரை சொல்வீங்க, ஆமாவா? அப்போ ஆண்டவருடைய நாமத்தை, உங்க மீனிங், உங்க பேருக்கு என்ன அர்த்தம் கேட்டா என்ன சொல்வீங்க? ஒருத்தர் ஒவ்வொரு அர்த்தம் சொல்வீங்க. என் பேர் இது, ஜூடானா இது துதி, கத்தரை துதிக்கிறது அப்படி சொல்லி ஒரு ஒரு பேருக்கும் ஒரு ஒரு அர்த்தங்கள் இருக்கு. அந்த மாதிரி ஆண்டவருடைய நாமத்திற்கும் ஒவ்வொரு மீனிங், ஒவ்வொரு நாமத்துக்கும் ஒவ்வொரு அர்த்தங்கள் இருக்குது பைபிளில். அந்த நாமத்தை நம்ம அப்படியே அக்செப்ட் பண்ணி கன்ஃபஸ் பண்ணும்போது சுகம், பலன், ஆரோக்கியம், ஆசீர்வாதம், நிறைவான பலன் எல்லாமே ஆண்டவருடைய நாமத்தில் இருக்கு. ஹல்லேலூயா. அந்த நாமத்தை நம்ம சொல்லும் போது பெரிய மாற்றங்கள் உண்டாகும். ஒரு சின்ன சம்பவம், 5 அப்போ 2 மீன் ஆண்டவர் பெருக்கினார்ல, ஆமாவா இல்லையா? நீங்கள் சொல்கிறத பார்த்தா எனக்கு என்ன தெரியுன்ற மாதிரி இருக்குது. சரி, ஆண்டவர் ப்ளஸ் பண்ணார். அப்போ என்ன இருந்தது? வெறும் 5 அப்போ 2 மீன். ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஆராய்ச்சியாளர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, 5000 புருஷர்கள் இருந்தாங்க அந்த காலத்தில். ஒருத்தருக்கு ஒரு ஒய்ஃப் கிடையாது. ஆமாம் தானே? நிறைய இருந்தாங்களே, 1 2 3 அப்படின்னு வச்சுருந்தாங்க. பிள்ளைங்க எடுத்திங்கன்னா ஒருத்தருக்கு 5 2 3 4 12 அப்படி போயிட்டே இருக்கும். ஸோ ஒரு குடும்பம் எடுத்தாவே மினி வேன் தான் தேவைப்படும். அந்த போல் ஒரு ஃபேமிலி. சரி, அவங்க ரொம்ப ரொம்ப லீஸ்டான கணக்கு படி போட்டால் 5000 பெண் 5000 ஆண் அப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர்னு கணக்கு வச்சு பார்த்தா கூட 10,000 ஆச்சு. சரி, ஒரு ஃபேமிலியில் ஒரு 2 குழந்தைங்க இல்லை ஒரு குழந்தைங்க அப்படி கணக்கு வச்சு பார்த்தா 2000 கணக்கு போட்டு குறைஞ்சது 12,000 பேர் இருந்தாங்க அப்படின்ற மாதிரி ஒரு கணக்கு சொல்கிறாங்க. ஸோ வெறும் 2 மீன் 5 அப்பத்தை இயேசுவால் எப்படி பெருக்க முடியும் அப்படின்னா, அவரோட வார்த்தைகள், அந்த வார்த்தை தான் இதெல்லாம். ஹல்லேலூயா. இதே வார்த்தை நம்ம வாழ்க்கையிலையும் கிரியை செய்யும். அவருடைய நாமங்கள், இயேசுவின் நாமத்தினால நம்ம சொல்லும் போது இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்கள் நடக்கும். சரி அக்கா, அந்த கிளிப்ஸ் மட்டும் போடுங்களேன். ஒரு சின்ன கிளிப்ஸ் காமிச்சிட்டு நம்ம அப்படியே வர்ஷிப்குள்ளே போகலாம். எத்தனை பேருக்கு லாசர் தெரியும்? தெரியுமா? யாரு அக்கா? பக்கத்து வீடா? லாசர் யாருங்க? அதை சொல்லுங்க, சும்மா வைக்கப்படுறீங்க. புரியல, சொல்லுங்க. கரெக்ட்ண்ணே, செம்மண்ணே. அண்ணன் கை தட்டுங்க. அண்ணன் மட்டும் தான் கரெக்டாக சொல்லியிருக்காரு. ஸோ நைஸ். சரி அக்கா, அந்த இன்னொரு பிக்சர் போடுங்கக்கா. இன்னொரு பிக்சர் மேலே. நெக்ஸ்ட்டு. சூப்பர். சரி, இது என்னென்ன இந்த பிக்சர் பாருங்க. இது வந்து இன்னைக்கும் போனீங்கன்னா லாசரோட கல்லறை. இன்னைக்கும் போனீங்கன்னா இந்த லாசரோட கல்லறை இருக்கு. சரி, கொஞ்சம் கவனிக்கிறீங்களா? எல்லாம் கொஞ்சம் செட்டில் ஆகிடுங்க. ஓகே, டன். சரி, இன்றைக்கும் நம்ம போனோம் அப்படின்னா லாசரோட கல்லறை இன்றைக்கும் இருக்குது. நம்ம போனால் பார்க்கலாம். இப்போ இந்த இடத்துல இருந்து லாசருவை இயேசு உயிரோட எழுப்புறாரு. சரி, இப்போ இங்கேருந்து பேசுகிறா, அங்கே வெளியில் கேட்குமா? கேட்காது, க்ளோஸ் ஆகிருக்கு டோரு. சரி, கீழே போனா சும்மா சொல்லுங்க, கேட்குமா கேட்காதா? கார்ட்ஸ் கொடுங்க. கேட்குமா? கேட்கும். இங்கேருந்து பேச கீழே கேட்கும், கொஞ்சம் லைட்டாக கேட்கும். அக்காக்கு மட்டும் கேட்குமா? சரி, கீழே கேட்காதுல்ல. எப்படி கேட்கும்? டோர்லாம் க்ளோஸ் ஆகிருக்கு, ஓப்பன் பண்ணால் கேட்கும். சரி, ஏதோ ஒன்று மொத்தம் க்ளோஸில் இருக்குன்னு வச்சுக்கோங்க. கீழே போனால் கேட்காது. சரி, இப்போ என்ன நடக்குது அப்படின்னா, லாசர் செத்துட்டான், எல்லாருக்குமே தெரியும். ஜீசஸ் 4th டே வந்து மீட் பண்ணுறாப்புல. யாரை மீட் பண்ணுறாரு? மரியாதை மீட் பண்ணுறாரு. மீட் பண்ணி அந்த அம்மா வந்து சொல்லுது, என்ன நீங்கள் வந்துட்டீங்க, ரெண்டுன்றீங்க, ஒன்றும் வேலை ஆகலை, வேஸ்ட் நீங்கள் அப்படின்ற மாதிரி ஒரே புலம்பல அந்த அம்மா. ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? ஜீசஸ், ஏம்மா சரி விடு, எங்கே வச்சிருக்கிறாடி?
கலரில் வச்சுருக்கேன், வா போகலாம். இந்த இடத்துக்கு தான் இயேசுவும் மரியாள் மார்த்தாள் அவங்க சீஷர்கள் எல்லாம் போய் நின்னாங்க. நின்றுட்டு இயேசு என்ன பண்ணாரு, லாசரு வெளியே வா அப்படி சொன்னார். இப்போ நம்ம அடுத்த இன்சிடென்ட் போக போகிறோம். அடுத்த பிக்சர் போடுங்கக்கா. ஓகே, முடிஞ்ச அந்த வீடியோ கிளிப்ஸ் போட முடியுமா? வீடியோ கிளிப் லிங்க் காமிச்சிருக்க பாருங்க. சரி, ரியலான லாசரோட கல்லறை எப்படி இருக்குன்றதை ஜஸ்ட் பாருங்க. நம்ம ஆண்டவர் எவ்வளோ பெரியவர், எப்படிப்பட்ட அற்புதத்தை நம்ம வாழ்க்கையில் செய்ய போறாருன்றதை இன்னைக்கு நான் சொல்ல போறேன். Here we are at Lazarus' tomb in Bethany. Fine. See, இதுதான் லாசரு மேல இருந்து கீழே போற வழி. நல்லா பாருங்க எல்லாரும். லாசரோட கல்லறை கீழே நல்லா போகுது பாருங்க. நல்லா பாருங்க அந்த வீடியோல எப்படி போகுது பாருங்க. ஸ்டெப்ஸ் போகுது, சைடில் கம்பி வச்சிருக்கிறாங்க. அப்படியே உள்ள போனீங்கன்னா அப்படியே ரைட்டு திரும்பி திரும்ப லெஃப்ட் திரும்பும். இதுதான் இன்னைக்கும் இருக்கிற லாசரோட கல்லறை பாருங்க. ஓகே, கொஞ்சம் அப்படியே ஃபார்வர்ட் பண்ண. அந்த சின்ன ஹோல்ஸ் வச்சிருக்கிறாங்க இல்லையா, அந்த ஹோல்ஸ் எதுக்கு அப்படின்னா அவங்களுடைய ஆத்மா சாந்தி அடைகிறதுக்காக வைக்கிற அந்த ஹோல் அப்படின்னு சொல்லி ஹிஸ்டாரிக்கலாக சொல்கிறாங்க. இதுதான் கல்லறை. லாசருவை வச்ச இடம் இந்த இடம் தான். அந்த கீழே அதை காட்டுறாங்க இல்லையா, அந்த பிக்சரில் இருக்கிற அந்த இடம் தான் லாசருவை வச்ச இடம். சரி, இப்போ அப்படியே பேக் டு பிக்சர். அக்கா பிக்சருக்கு போயிடுங்க. அந்த என்ட்ரன்ஸ்க்கு போயிடுங்க. அப்புறம் ஒவ்வொரு பிக்சராக கொண்டு வாங்க. ஓகே, சரி, இப்போ நம்ம பார்த்தோம். இதுதான் இந்த இடத்துல இருந்து கீழே போகிறதுக்கு எவ்வளோ தூரம் இருக்கு? ரொம்ப தூரம் இருக்கு. இங்கிருந்து கூப்பிட்டா கீழே கேட்காது, சத்தியமாக கேட்காது. செம்மக்கா, வேற லெவல் நீங்க. சூப்பர். சரி, நல்லா கவனிங்க. இயேசு வந்து இஸ் நாட் எ ஆர்டினரி பர்சன், எக்ஸ்ட்ராடினரி பர்சன். எப்படி சொல்கிறேன் அப்படின்னா, நெக்ஸ்ட் பிக்சர் போடுங்கக்கா. சரி, யூதர்களோட கல்லறைகள் எடுத்தீங்க அப்படின்னா 3 டைப்ஸில் இருக்கும். ஒன்று மலையை கொடைஞ்சி உள்ளே வைப்பாங்க பாடியை. இன்னொரு டைப்ஸு பணக்காரங்க கட்டுறதுன்னு அழகாக கட்டி பெரிய மாளிகை மாதிரி ரெடி பண்ணி கல்லறையாக வைப்பாங்க. இது பணக்காரங்க யூஸ் பண்ணுற மெத்தட்ஸ். இன்னொரு மெத்தட் என்ன அப்படின்னா, குகையை நோண்டி குகைக்கு உள்ளே வைப்பாங்க. இது ஒரு டைப். இந்த மாதிரி உள்ளே வைக்கிற இடம் தான் லாசருவை வச்ச இடம். இப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க. இயேசுவானவர் வெளியில் நிற்கிறாரு. வெளியே நின்று லாசருவே வெளியே வா அப்படின்னு சொன்னோன்னே லாசரு வெளியே வந்தான். அதான் பைபிளில் போட்டுருக்குது. அதுக்கப்புறம் அவன் கட்டெல்லாம் அவுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லி பைபிளில் வாசிக்கிறோம். கவனிங்க, படிக்கட்டு எப்படி இருக்குன்னு பாருங்க. கொஞ்சம் படிக்கட்டு, இந்த படிக்கட்டு நீங்கள் ஏற முடியுமா? கொஞ்சம் கற்பனை பண்ணுங்க. இன்னொன்று, இந்த 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 குகைக்குள்ளே உள்ளே போகும்போது பயங்கர இருட்டாக இருக்குமோ, காற்று வெளிச்சம் கூட சுத்தமாக கிடையாது. சின்ன ஒரு காற்று கூட அப்படியே மூச்சு அடைக்கிற மாதிரி இருக்குன்னு நிறைய பேர் ஃபீட்பேக்ஸ் கொடுத்துருக்குறாங்க. இஸ்ரேல் போனவங்ககிட்ட கேட்டிங்கன்னா தெரியும். கிப்சன் எனக்கு தெரியும்னு நினைக்கிறேன், போயிருப்பாருன்னு நினைக்கிறேன். கரெக்டாக என்ன? ஓகே, சரி. இதை போல் ரொம்ப மூச்சு அடைக்கிற இடம், காற்று வசதி இல்லை, பயங்கர இருட்டு. இதை போல் சுச்சுவேஷனில் லாசரு உள்ள டெட் பாடியாக போட்டு வச்சுருக்குறாங்க. ஃபர்ஸ்ட் அற்புதம் என்ன அப்படின்னா, இயேசு லாசருவே வெளியே வான்னு கூப்பிட்டோன்னே உள்ள பட்டு நகரவனுக்கு எப்படி கேட்கும்? ஃபர்ஸ்ட் அற்புதம் அவனுக்கு கேட்டது தான். ஆமென். ஃபர்ஸ்ட் அற்புதம் உள்ள படுத்திருக்கிற அந்த டெட் பாடிக்கு கேட்டது தான் ஃபர்ஸ்ட் மிராக்கிள். ரெண்டாவது அவன் மேலே வரான். எப்படி மேலே வந்திருப்பான்? ஸ்டெப்ஸ் பாருங்க, ரொம்ப பெருசு. இப்படி 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 போகுது, இப்படி வளைஞ்சு இப்படி வந்து திரும்ப இப்படி ஏறணும். இப்போதான் படிக்கட்டுலாம் போட்டிருக்கிறாங்க. ஆனால் வெளியில் வந்து நிற்கிறவன் ஃபுல்லாக கை கால்லாம் கட்டியிருக்கு. இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஹிஸ்டாரிக்கலாக என்ன சொல்கிறாங்கன்னா, லாசரை படுக்க வச்சுட்டு அவன் மேலே சீலையை கட்டிட்டு அது மேலே அந்த பரிமள தைலம், அந்த வாசனை திரவியங்கள் எல்லாம் ஊற்றி
திரும்ப ஒரு டேப் தலையிலேருந்து கீழே வரைக்கும், அப்புறம் திரும்ப நல்ல தைலத்தெல்லாம் ஊற்றிட்டு கீழே இருந்து மேலே வரைக்கும் ஃபுல்லாக ரேப் பண்ணிட்டாங்க. ஒரு சின்ன ஒரு கையை இப்படியே வச்சு கட்டிட்டாங்க, இல்லை இப்படி கையை வச்சு கை உடஞ்சிச்சின்னா கட்டிட்டாங்கன்னா இந்த கை ஒர்க் பண்ணுமா பண்ணாதா? எதுவுமே நடக்காது. ஆனால் ஒரு மனுஷனை இப்படியே வச்சு கட்டி வச்சு குகைக்குள்ளே வச்சுட்டாங்க. இந்த மனுஷன் எப்படி வெளியே வந்திருப்பான் சொல்லுங்களேன்? கொஞ்சம் யோசிச்சிருக்கீங்களா? தலையாட்டத்தை பார்த்தா பயங்கரமாக யோசித்த மாதிரியே இருக்கே. சரி, என்ன விஷயம்னா, இயேசுவால் உங்களுக்கு அற்புதம் செய்யணும்னு நினச்சா எப்படி வேணால் செய்யலாம். அதாவது பாசிபிளாக இல்லைனாலும் அங்கே அவர் செய்வார். அதுதான் நம்ம இயேசப்பா. லாஸ்டர் வெளியே வந்து நிற்கிறான், இவன் கட்டெல்லாம் இருக்குது. சரி, அவன் உள்ளப்பா உயிரோட தான் இருந்தான், சும்மா டுபாகூர் விட்றாங்க அப்படின்னு மனசில் வச்சுக்கிட்டா கூட ஒரு மனுஷன் எப்படி 4 நாள் கட்டி வச்சு இப்படியே நிற்க முடியும்? அங்கே காற்றும் இல்லை, வசதி இல்லை, குகை அடியில் எப்படி உயிர் வாழ முடியும்? வெளியில் வந்து நிற்கிறான். அதுக்கப்புறம் கட்டெல்லாம் அவுக்க சொல்கிறார் இயேசு. அதுக்கு அடுத்த அதிகாரத்தில் பார்க்குறோம், அவன் அவங்களோட பந்தி இருந்தானா, நல்லா சாப்பிட்டானா லாசரு. இயேசுவால் உங்களுக்கு அற்புதம் செய்யணும்னு நினச்சா செம்மையாக செய்ய முடியும். ஆனால் அந்த அற்புதத்தை செய்ய வைக்கிறது யாருன்னா நீங்களும் நானும் தான். சும்மா வந்து ஜாலியாக அப்படியே உட்காந்துட்டு ஹாய் பாய் அப்படி சொல்லிட்டு போகிறது அது ஒரு டைப்பு. ஆனால் உண்மையாகவே ஏசப்பா கிட்டேருந்து ஏதாவது ஒன்று பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னு வர்றவங்களுக்கு ஆண்டவர் அற்புதத்தை செஞ்சு தான் அனுப்புவார். வந்த மாதிரி இயேசு யாரையுமே விரும்பி அனுப்புனதா சரித்திரமே கிடையாது. பயங்கரமான எக்ஸ்ட்ராடினரி பர்சன் தான் ஜீசஸ் கிரைஸ்ட். லாஸ்ட் பொன்மாரில் கூட இது மாதிரி நிறைய ரிவீலான விஷயங்கள்லாம் சொல்லியிருந்தோம். பட் டைம் நம்மளுக்கு பத்தாது. இப்போ கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். நம்ம ஆராதிக்கிற இயேசு இயற்கைக்கு அப்பாற்பட்டவர். சொல்லுங்க, மனுஷனால முடியாதது, சொல்லுங்க, மனுஷனால முடியாதது என் தேவனால முடியும். என் சூழ்நிலையால முடியாதது, என் கூட சொல்லுங்க பார்க்கலாம், என் சூழ்நிலையால முடியாதது, என் பணத்தால முடியாதது, என்னுடைய சுகத்தால முடியாதது, என்னுடைய செல்வத்தால முடியாதது, எல்லாம் என் இயேசுவால முடியும். எப்போ வந்து உங்களுடைய நம்பிக்கை முடக்கப்பட்டு ஒண்ணுமே இல்லை அவ்வளவுதான் அப்படின்னு நிக்கிற இடத்துல தான் ஏசப்பாவோட அற்புதம் வெளியே வர ஆரம்பிக்கும். உங்களுக்கு நடக்கணும் அப்படின்னா உங்களுடைய எல்லாத்தையும் முடிச்சுட்டு எதுவுமே இல்லை ஏசப்பா நீங்க செய்யுங்கன்னு சரண் அடைஞ்சிட்டிங்கன்னா அவர் ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவார். உங்கள் லைஃப்பில் மாற்றங்கள் நடக்க ஆரம்பிக்கும், அற்புதங்கள் நடக்க ஆரம்பிக்கும். அப்போ தான் ஆண்டவருடைய ரியலான ஒரு சூப்பர் நேச்சுரல் பவரை நம்ம ஃபீல் பண்ண முடியும். ஆமென். இப்போ நம்ம கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். அப்படியே எழுந்து நின்று கொஞ்ச நேரம் ஆண்டவர் ஆராதிக்கலாமா? ஆண்டவருடைய பிரசன்னம் தான் நம்மளுக்கு முகவரி. ஆமென். உங்களுக்கு எனக்கும் என்ன அட்ரஸ்? இந்த வீடு, இந்த தெரு, கீழ்பாக் சர்ச், இந்த மாதிரி இருக்கு, இந்த இடம் அப்படின்னு எல்லாம் இருக்கு. ஆனால் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு முகவரி என்ன அப்படின்னா ஆண்டவருடைய பிரசன்னம் மட்டும்தான். ஆமென். ஹல்லேலூயா. கொஞ்ச நேரம் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்த்து, ஆண்டவரே லாசரோட வாழ்க்கையில எப்படி நீங்க அற்புதம் செஞ்சீங்களோ அது போல உங்க லைஃப்ல ஏதாவது டெட் கண்டிஷன்ல இல்ல உயிரே பெறாது இவ்வளவுதான் முடிஞ்சிச்சு அப்படின்னு இருக்கிற சிச்சுவேஷன் எது இருந்தாலும் கவலைப்படாம ஆண்டவர்கிட்ட பேசுங்க. இந்த சூழ்நிலையை பார்த்து நான் பேசுறேன், ஆண்டவரே இதுல ஒரு அற்புதத்தை நீங்க கொடுங்க, இதுல ஒரு பெரிய மாற்றத்தை நீங்க செய்யணும்னு உங்ககிட்ட கேட்கிற ஆண்டவரேன்னு சொல்லி சத்தத்தை உயர்த்தி ஆண்டவரோட பேசலாமா? நன்றி ஆண்டவரே, நீர் செய்த எல்லா நன்மைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். நீர் செய்த எல்லா உபகாரங்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். நல்ல உணவு கொடுத்தீங்க, நல்ல குடும்பத்தை கொடுத்துருக்கீங்க. உங்க குடும்பத்துல யாராவது ஒருத்தர் இப்ப இல்லைன்னா நீங்க என்ன ஃபீல் பண்ணுவீங்க? ஆனால் குடும்பமா ஆண்டவர் வச்சிருக்கிறார்ல, குடும்பமா சந்தோஷமா ஆண்டவருக்கு நன்றி செலுத்தலாமா? ஏசப்பா நீர் கொடுத்த நல்ல குடும்பத்துக்கு ஸ்தோத்திரம், நல்ல மனைவி பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே நல்ல வருமானங்களை கொடுத்திருக்கிறீர், உமக்கு ஸ்தோத்திரம். நீங்க பெரியவராக இருக்கிறீர், உமக்கு நன்றி ஆண்டவரே. நன்றி சுவாமி, நன்றி ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. உங்க பிரசன்னம் தான் எனது முகவரி. சொல்லாமா? உங்க பிரசன்னம் தான் எனது தகுதி. உங்க பிரசன்னம் தான் எனக்கு முகவரி. உங்க பிரசன்னம் தான் எனது தகுதி. உங்க பிரசன்னம் தான் எனக்கு முகவரி. சொல்லமா?
உங்க பிரசன்னம் தான் எனக்கு தகுதி. ஆமென். உங்க பிரசன்னம் தான் எனக்கு முகவரி. உங்க பிரசன்னம் தான் எனக்கு தகுதி. ஆமென். அழைத்த நாள் முதல் இதுவரை என்னை விலகாத வாக்குத்தத்தம் பிரசன்னமே. உடைந்த நாட்களில் கூடவே இருந்து சுகமாக்கும் மருத்துவம் பிரசன்னமே. இதுவரை என்னை விலகாத வாக்குத்தத்தம் பிரசன்னமே. உடைந்த நாட்களில் கூடவே இருந்து சுகமாக்கும் மருத்துவம் விலை போகாத என்னையும் அழகு பார்ப்பது பிரசன்னமே. விலை போகாத என்னையும் மலை மேலே நிறுத்தி அழகு பார்த்தது பிரசன்னமே. உங்க பிரசன்னம் தான் எனக்கு முகவரி. உங்க பிரசன்னம் தான் எனக்கு தகுதி. உங்க பிரசன்னம் தான் எனக்கு முகவரி. உங்க பிரசன்னம் தான் எனக்கு தகுதி. நீரில்லாமல் நான் நீ சொல்லாமல் உயர்வு இல்லை. நீங்க இல்லைன்னா நான் இல்லை சுவாமி. நீங்க சொல்லாம என் லைஃப்ல உயர்வு இல்லாண்டவரே. மறுபடியும் சொல்லாமா? நீர் இல்லாமல் இல்லாமல் நான் நல்ல அறிக்கை செய்யலாமா? உள்ளத்திலிருந்து கண்ண மூடி மறுபடியும் சொல்லாமா? நீர் இல்லாமல் நான் இல்லையே. நீ சொல்லாமல் உயர்வு இல்லையே. உங்க பிரசன்னம் தான் எனக்கு முகவரி. உங்க பிரசன்னம் தான் எனக்கு தகுதி. உங்க பிரசன்னம் தான் எனக்கு முகவரி. உங்க பிரசன்னம் தான் எனக்கு தகுதி. உங்க பிரசன்னம் தான் எனக்கு முகவரி. உங்க பிரசன்னம் தான் எனக்கு தகுதி. உங்க பிரசன்னம் தான் எனக்கு முகவரி. உங்க பிரசன்னம் தான் எனக்கு தகுதி. கல்வி அறிவும் பல்கலை சான்றும் இல்லாமல் பயன்படுத்தும் பிரசன்னமே. அழைக்கப்பட்டேன், நியமிக்கப்பட்டேன், உங்க பிரசன்னம். மறுபடி சொல்லலாமா? இல்லாமல் பயன்படுத்தும் பிரசன்னமே. நியமிக்கப்பட்டேன், நிரூபிப்பதும் உங்க பிரசன்னமே. பிற பாஷை பேசுவோம், பிற தேசம் வாழ்வோம், என்னை வேண்டி கேட்பதும் பிரசன்னமே. பிற பாஷை பேசுவோம், பிற தேசம் வாழ்வோம், என்னை வேண்டி கேட்பதும்
போதாதும் பிரசன்னமே. உங்க பிரசன்னம் தான் எனக்கு முகவரி. ஆண்டவரே, எனக்கு என்னோட அட்ரஸ் நீங்க தான் ஏசப்பா. உங்களுக்கு யாருமே இல்லாம இருக்கலாம், ஆனா உங்களுக்கு இயேசு இருக்கிறாரு. அவர்தான் உங்களுக்கு அட்ரஸ். எஸ் லார்ட். ஆமென். உங்க பிரசன்னம் தான் எனக்கு தகுதி. உங்க பிரசன்னம் தான் எனக்கு முகவரி. உங்க பிரசன்னம் தான் எனக்கு தகுதி. சொல்லமா சதமா. உங்க பிரசன்னம் தான் எனக்கு முகவரி. உங்க பிரசன்னம் தான் எனக்கு தகுதி. உங்க பிரசன்னம் தான் எனக்கு முகவரி. உங்க பிரசன்னம் தான் எனது தகுதி. உங்க பிரசன்னம் தான் எனக்கு முகவரி. உங்க பிரசன்னம் தான் எனக்கு தகுதி. ஆண்டவருடைய பிரசன்னம் எங்க இருக்கோ அங்க விடுதலை உண்டு. ஆண்டவருடைய சமூகத்தில், ஆண்டவரே என்னை உங்க பிரசன்னத்தால நிரப்புங்க சாமி. உங்க மகிமையின் பிரசன்னம் என்னை நிரப்புறத நான் பார்க்கணும். ஆண்டவரே, என் சூழ்நிலையில உங்க பிரசன்னத்தை கொடுங்கப்பா. ஆண்டவர் நோக்கி பார்த்து கண்ண மூடி பேசலாமா? மோசே கேட்கிறாரு, நான் எப்படி ஜனங்களை நடத்துவேன், எப்படி பண்ணுவேன்? என் பிரசன்னம் உன் கூட இருக்கும், நான் உன் கூட இருப்பேன்னு மோசேக்கு வார்த்தை கொடுக்கிறார் ஆண்டவர். அதே ஆண்டவர் இன்னைக்கு நமக்கு பார்த்து சொல்ற வார்த்தை, அவருடைய வார்த்தையாகிய பிரசன்னம் நம்ம கூடவே இருக்கு. ஆண்டவரே, உங்க பிரசன்னம் எங்க வாழ்க்கையில மாற்றத்தை கொடுக்கணும். ஆண்டவரே, எங்க சூழ்நிலைய ஆண்டவருடைய பிரசன்னம் எங்கெல்லாம் வருதோ அங்க பிசாசு வெக்கப்பட்டு போவான். ஆண்டவருடைய அற்புதங்கள் நடக்கிறதுக்கு பெரிய ஒரு கீயே தேவ பிரசன்னம் தான். பயங்கர ட்ரபிள் சிச்சுவேஷன்ல ஒரு வேளை நம்ம போனா கூட, ஆண்டவரே உங்களை நான் ஆராதிக்கிறேன்னு சொல்லி உட்காரும் போது தேவ பிரசன்னம் உங்களோட உள்ளத்துல இறங்கும். அந்த ப்ராப்ளம் அப்படியே உடையறத நீங்க பார்ப்பீங்க. ஆண்டோட பிரசன்னம் இல்லைன்னா ஒண்ணுமே இல்லை. ஆண்டவரே, என் குடும்பத்துல, என் தனிப்பட்ட வாழ்க்கையில கண்ண மூடி, எல்லாரும் கண்ண மூடி வேடிக்கை பார்க்காதீங்க. ஆண்டவரோட உங்க பிரசன்னம் என்னை நிரப்பட்டும் சாமி. உங்களை நான் அதிகமா தெரிஞ்சுக்கணும். ஆண்டவரே, உங்களை பத்தி நான் சரியா தெரிஞ்சுக்காம புரிஞ்சுக்காம இருக்கிறேன். உங்களை நான் இன்னும் புரிஞ்சுக்கணும். ஏசப்பா, நீங்க எவ்வளவு நல்லவர். ஒரு மனுஷனுக்காக இயேசு தேடி வருவார். நீங்க வேணும்னா இயேசு கிட்ட உங்களை கூட்டிட்டு வந்திருக்கிறாரு. ஏசப்பா உங்க வாழ்க்கையில இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதங்களை செய்ய முடியும். செத்து போன லாசருவை மேல இருந்து தான் கூப்பிடுறாரு. ஆனா அவரோட வார்த்தை உள்ள போய் வேலை செஞ்சு அவனை வெளியே அனுப்பிச்சிச்சு. கீழே போய் கட்டவிழ்த்து அவனை கூட்டுவாங்கன்னு சொல்லிருக்கலாம் ஆண்டவர். ஆனா அப்படி சொல்லலை. எல்லா ஜனங்களை பார்க்கறதுக்கு முன்னதாக அவனை வெளியே வர வைக்கிறார். எப்படி வந்தான்? கட்டோடு தான் வந்தான். இன்னைக்கு கட்டோடு நீங்க இருக்கலாம், ஆனா ஆண்டவர் விடுதலை உங்களுக்கு நேரா கடந்து வரப்போகுது. தெய்வ பிரசன்னம் உங்களோட ப்ராப்ளம் எல்லாத்தையும் உடைச்சு கிளியர் பண்ண போகுது. தெய்வ பிரசன்னத்தில் நிறைந்தவர்களாய், இன்னும் உம்மை நான் அறியணுமே, இன்னும் உம்மை நான் அறியணுமே, இன்னும் கிட்டி சேரணும் உள்ளத்திலிருந்து. இன்னும் ஏசப்பா உங்ககிட்ட சேரணும். மறுபடியும் சொல்லமா? இன்னும் உம்மை நான் அறியணும். எஸ் லார்ட். ஏசப்பா, உங்களை நான் தெரிஞ்சுக்கணும், உங்களை நான் புரிஞ்சுக்கணும். என் வாழ்க்கையில நீங்க எவ்வளவு நல்லவராய் இருக்கிறீர், என் வாழ்க்கையில் அற்புதம் செய்ய உண்மையுள்ளவராய் இருக்கிறீர் என்பதை
எஸ் சேரணுமே பிரசன்னம், ஆமே பிரசன்னம், தேவ பிரசன்னம், ஹல்லேலூயா பிரசன்னம், பிரசன்னம், தேவ பிரசன்னம், ராஜாவும் பிரசன்னம் போதுமையா, எப்பொழுதும் எனக்கு போதுமையா. ஆமென். ராஜாவும் பிரசன்னம் போதுமையா, எப்போதும் எனக்கு ஆண்டவரை பார்த்து சொல்லாம பிரசன்னம், பிரசன்னம், ஆமென், பிரசன்னம், தேவ பிரசன்னம், ஹல்லேலூயா பிரசன்னம், ஆமென் பிரசன்னம், தேவ பிரசன்னம். இன்னும் உம்மை நான் அறியணுமே, இன்னும் சத்தமா சொல்லாமா, ஏசப்பா நம்மளை தெரிஞ்சுக்கணும், இன்னும் உங்ககிட்ட நான் சேரணும் ஆண்டவரே, உங்களுக்கு எனக்கு நெருக்கமான ஒரு ரிலேஷன்ஷிப். எஸ் லார்ட். மறுபடியும் சொல்லாமா, இன்னும் இன்னும் உம்மை நான் இயேசுவே, இன்னும் உம்மை நான் தெரிஞ்ச பாட்டுதானே. எல்லாம் கண்ண மூடி ஏசப்பா கூட கனெக்ட் ஆகி, எஸ் கண்ண மூடி ஏசப்பாவோட பிரசன்னத்தை உணர்ந்தவர்களாய், ஆவியானோட பிரசன்னத்தை உணர்ந்தவர்களாய் எல்லாரோட கண்ண மூடப்பட்டிருக்கிறோம். எஸ் பிரசன்னம், ஆமென் பிரசன்னம். கண்ண மூடி ஆராதிச்சு பாருங்க, மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஆண்டவர் உங்க உள்ளத்துல ஆத்மாவுல ஒரு மிகப்பெரிய ஒரு விடுதலை இயேசுவின் நாமத்தினால இந்த பிரசன்னம் உங்களுக்கு உண்டு பண்ணும். மிகப்பெரிய ஒரு விடுதலை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உண்டாகட்டும். பாவத்திலிருந்து விடுதலை, சாபத்திலிருந்து விடுதலை தேவனுடைய பிரசன்னம் செய்யட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை சிந்தையில கட்டப்பட்டிருக்கிற பாவ கட்டுகள், அசுத்த கட்டுகள் இயேசுவின் நாமத்தினால யாரெல்லாம் வாஞ்சிக்கிறாங்களோ, யாரெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்றாங்களோ எல்லாரோட வாழ்க்கையிலும் தேவ பிரசன்னம் நிரப்பட்டும். இயேசுவின் நாமத்தினால, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால அற்புதங்களுக்கு கட்டளையிடுகிறோம். சாபங்கள் முறியட்டும், பாவங்கள் மாறட்டும், பரிசுத்தம் உண்டாகட்டும், வியாதிகள் மறையட்டும். இயேசுவின் நாமத்தினாலே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மாற்றம். மரித்த லாசரு உயிரோட எழுந்தது மாதிரி இவங்க இறந்து போன சிச்சுவேஷன்ஸ் எல்லாம் உயிர்ப்பிக்கப்படட்டும். இந்த ஆராதனை வேளையிலே இயேசுவின் நாமத்தினாலே தேவனுடைய பிரசன்னம், ஹல்லேலூயா பிரசன்னம், ஆமென் பிரசன்னம், தேவ பிரசன்னம். இன்னும் உம்மை நான் அறியணுமே, இன்னும் உம்மை நான் அறியணுமே, இன்னும் கிட்டி சேரணுமே, இன்னும் ஏசப்பா உங்ககிட்ட சேரணும். மறுபடியும் சொல்லமா, இன்னும் இன்னும் உம்மை நான் அறியணுமே. உங்களை அறிஞ்சுக்கணும் ஏசப்பா, நீங்க எப்படிப்பட்டவர்னு சகையு பக்கத்துக்கு போனா இயேசுவேன். இன்னைக்கு நானும் உங்களை தேடி வந்திருக்கிறேன் ஏசப்பா, உங்ககிட்ட சேரணும் சாமி. எஸ் லார்ட். இன்னும் கிட்டி சேரணுமே, பிரசன்னா பிரசன்னா, தேவ பிரசன்னா, ஹல்லேலூயா பிரசன்னம், பிரசன்னம், பிரசன்னமா பிரசன்னம், பிரசன்னம். தேவனுடைய பிரசன்னம் உடைஞ்ச இருதயத்தை உருவாக்கும். உடைஞ்சு போன பாத்திரத்தை ஆண்டவர் செப்பனிடுகிறார். உடைஞ்சு போன பாத்திரத்தை ஆண்டவர் உருவாக்குகிறார். உடைஞ்சு போய்
விதமான சூழ்நிலை இருந்தாலும் இயேசுவோட கரம் அதை உருவாக்கும். தேவ பிரசன்னம் உருவாக்கும். தேவனுடைய பிரசன்னம் அதை ஆசீர்வதிக்கும். தேவனுடைய மகிமை பிரசன்னம் அதை பெரிதாக்கும். சத்தமா உங்க பிரசன்னத்திற்காக உமக்கு நன்றி, உமக்கு நன்றி சுவாமி, உமக்கு நன்றி ஆவியானவரே, உங்களுடைய பிரசன்னத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். Amen, hallelujah. பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம் ராஜாவும் பிரசன்னம் போதுமையா, எப்போதும் எனக்கு போதுமையா. ராஜாவும் பிரசன்னம் போதுமையா, எப்போதும் எனக்கு போதுமையா. பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். Hallelujah, பிரசன்னம். Amen, பிரசன்னம் தேவ பிரசன்னம். இயேசுவே நீர் நல்லவர், இயேசுவே நீர் வல்லவர். உடைக்கப்பட்ட நேரங்களில் துணையாக நின்றி எனக்கு நல்லவராய், எனக்கு வல்லவராய், ரொம்ப நல்லவராய். இயேசுவே நீ நல்லவர், இயேசுவே நீ வல்லவர். சத்தத்தை உயர்த்தி உடைக்கப்பட்ட இயேசுவே துணையாயிருந்தீங்களே, நல்லவராயிருந்தவரே உமக்கு ஸ்தோத்திரம். நல்லவராய் இருப்பவரே எப்படி நான், எப்படி நான் நன்றி உமக்கு சொல்லுவேன். ஹல்லேலூயா. செய்த நன்மைகள் ஏராளமே. வாழ்க்கையில எவ்வளோ நன்மை செஞ்சிருக்கிறீங்களா ஆண்டவரே, எப்படி நான் நன்றி உமக்கு சொல்லுவேன். ஆமென். செய்த நன்மைகள் ஏராளமே. ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு பாதத்தை ஓயாமல் முத்தம் செய்கிறேன். இயேசுவின் பாதத்துல முத்தம் செய்தது மிகப்பெரிய பாக்கியம். எடுத்துக்கொண்டு பாதத்தை ஓயாமல் முத்தம் செய்கிறேன். இயேசுவே நீ நல்லவர், இயேசுவே நீ வல்லவர். உடைக்கப்பட்ட நேரத்தில், உடைஞ்ச நேரத்துலலாம் எனக்கு துணையாயிருந்தீங்களே, நான் இருக்கிற நீ பயப்படாதன்னு சொன்னீங்களே. உங்களுக்கு நன்றி சுவாமி, உங்களுக்கு நன்றி ஆண்டவரே, தெய்வமே உங்களுக்கு நன்றி. எனக்கு நல்லவரா, எனக்கு நல்லவரா, ரொம்ப நல்லவரா இருப்பவரே, ரொம்ப நல்லவரா இருப்பவரே. சொல்லமா, ரொம்ப நல்லவரா இருப்பவரே. ஆண்டவரே, நீ கொடுத்த விடுதலைக்காக உமக்கு ஸ்தோத்திரம்.
நீர் கொடுத்த அற்புதங்களுக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். நீர் கொடுத்த வெற்றிக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். நீர் கொடுத்த எல்லா ஜெயங்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். கொடுத்த சுகத்திற்காக ஸ்தோத்திரம். கொடுத்த பணத்திற்காக ஸ்தோத்திரம். கொடுத்த ஆசீர்வாதங்களுக்காக ஸ்தோத்திரம். கொடுக்க போகிற கொடுத்து கொண்டிருக்கிற நன்மைகளுக்காக உமக்கு கோடான கோடி நாங்கள் சபையாய் சேர்ந்து உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் சாமி. உமக்கு நன்றி நன்றி நன்றி. சகல விதமான துதி கன மகிமை எல்லாவற்றையும் உமக்கு ஏறெடுக்கிறோம். ஆமென் ஆமென் ஆமென். Please be seated. Praise the Lord. Hallelujah. இந்த காலையில் ஆண்டவருடைய வார்த்தையை உங்களுக்கு கொண்டு வர கர்த்தர் கொடுத்திருக்க பெரிய ஸ்லாக்கியத்திற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். தேங்க்யூ லார்ட். ஓகே, ஆண்டவருடைய வார்த்தை போகிறதுக்கு முன்னாடி இந்த ஒரு காரியத்தை உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். அடுத்த வாரம் என்ன ஸ்பெஷல்? பரவாயில்லையே, நான் வர வழியெல்லாம் யோசிச்சுட்டு வந்தேன், யாரோ ஒருத்தர் 2 ஜீவனாவது சொல்லுமா, மறந்துருப்பாங்களா அப்படின்னு உண்மையாகவே யோசிச்சுட்டு வந்தேன். எத்தனை பேர் ரெஸ்பாண்ட் பண்ணுறாங்க பார்க்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஐ திங்க் அடுத்த வாரம் வேலை இருக்கவங்களாம் சொல்லியிருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கரெக்ட், அப்படி தானே? அவன் டிசைன் பண்ணியிருக்கிறான், சீக்கிரம் எல்லாம் வந்து உட்காரணும், அதை வச்சு மைண்டில் வச்சு சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வீக் வந்து எத்தனை மணிக்கு ஆரம்பிக்க போகிறோம் அப்படின்னா எத்தனை மணிக்கு வரணும்? நீங்களாம் ரொம்ப நல்லவங்க. 9 o'clock இருந்தீங்கனாலே எனக்கு ரொம்ப சந்தோஷம். 8:30 8:45 எனக்கேவா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 9க்கு we will start without any exception. ஓகே, ஸோ 2 ஸ்பெஷல் கெஸ்ட் நமக்கு மத்தியில் இருக்க போகிறாங்க. இசைக்கருவி பாடல், அந்த பாடலை இயற்றின சாலமோன் ஜாக்கிம் அவங்க வந்து வர்ஷிப் லீட் பண்ண போகிறாங்க. அதே மாதிரி அடுத்தது பென் ஜாஷுவா, அவர் ஆல் டைம் ஃபேவரட் young pastor, so he is going to be with us and we are going to be here. So 7 மணி நேரம் in the presence of God. 7 மணி நேரமும் இருந்து ஆராதிக்க ஒரு தீர்மானத்தோடு வாங்க. இப்போ 7 மணி நேரமா அப்படின்னு இருக்கும், ஆனால் அங்கே வந்து உட்காந்துட்டிங்கன்னா it will just go like that. சாப்பாடு போடுவீங்களான்னு கேட்குறீங்க. அப்படி இல்லையா? ஓகே, கேட்டாங்கன்னா அவங்களே போட சொல்லிடலான்னு பார்த்தேன். போட்டுருவாங்க, அது வேறு விஷயம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஸோ 7 hours in the presence of God. All 7 hours, if you are here, nothing like that. அது I tell you it will be worth it. கண்டிப்பாக. ஆனால் அவ்வளோ விடுதலையும் தேவ பிரசனமும் நிறைஞ்ச ஒரு நேரமாக இருக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை. ஸோ 9 o'clock without any exception we will start. அது முதலேருந்து 7 மணி நேரம் தொடர்ந்து கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சரி, ஆண்டவருடைய வார்த்தைக்கு நேராக நம்ம இப்போது நம்முடைய கவனங்களை திருப்பலாம். யாத்திராகமம் 33ஆம் அதிகாரத்திலிருந்து இன்றைக்கி ஆண்டவருடைய வார்த்தையை நான் உங்களோடு பேச இருக்கிறேன். எக்ஸோடஸ் சாப்டர் 33. யாத்திராகமம் 33ஆம் அதிகாரம் முதல் வசனத்திலிருந்து 17 வசனங்களை நம்ம எல்லாரும் இணைந்து வாசிக்க போகிறோம். எல்லாரும் கொஞ்சம் சத்தத்தை உயர்த்தி இந்த வசனங்களை வாசிக்கும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். யாத்திராகமம் 33 1லிருந்து 17 வசனங்கள் வரை. எல்லாம் எடுத்தாச்சா? சேர்ந்து வாசிக்கலாமா? கொஞ்சம் குரல்களை உயர்த்தி கேட்குற மாதிரி வாசிக்கணும். சந்தோஷம். கர்த்தர் மோசேயை நோக்கி, எகிப்து தேசத்திலிருந்து நீ அழைத்து கொண்டு வந்த ஜனங்களும் இவ்விடத்தை விட்டு புறப்பட்டு உன் சந்ததிக்கு கொடுப்பேன் என்று நான் ஆபிரகாமுக்கும் ஈசாக்கும் யாக்கோபுக்கும் ஆணையிட்டு கொடுத்த பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்கு போங்கள். நான் ஒரு தூதனை உனக்கு முன்பாக அனுப்பி கானானியனையும் எமோரியனையும் ஏத்தியனையும் பெரிசியனையும் ஏவியனையும் எபூசியனையும் துரத்தி விடுவேன். ஆனாலும் வழியிலே நான் உங்களை நிர்மூலம் பண்ணாதபடிக்கு நான் உங்கள் நடுவே செல்ல மாட்டேன். நீங்கள் வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள் என்றார். துக்கமான இவ்வார்த்தைகளை ஜனங்கள் கேட்டபொழுது ஒருவரும் தங்கள் ஆபரணங்களை போட்டுக்கொள்ளாமல் துக்கித்து கொண்டிருந்தார்கள். ஏனென்றால் நீங்கள் வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள், நான் ஒரு நிமிஷத்தில் உங்கள் நடுவில் எழும்பி
உங்களை நிர்மூலம் பண்ணுவேன். ஆகையால் நீங்கள் போட்டிருக்கிற உங்கள் ஆபரணங்களை கழற்றி போடுங்கள். அப்பொழுது நான் உங்களுக்கு செய்ய வேண்டியதை அறிவேன் என்று இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல் என்று கர்த்தர் மோசேயோடு சொல்லியிருந்தார். ஆகையால் இஸ்ரவேல் புத்திரர் ஓரேப் மலை அருகே தங்கள் ஆபரணங்களை கழற்றி போட்டார்கள். மோசே கூடாரத்தை பெயர்த்து அதை பாளையத்துக்கு புறம்பே தூரத்திலே போட்டு அதற்கு ஆசரிப்பு கூடாரம் என்று பெயர்த்தான். மோசே கூடாரத்துக்கு போகும்போது ஜனங்கள் எல்லாரும் எழுந்திருந்து தங்கள் தங்கள் கூடார வாசலில் நின்று கொண்டு அவன் பின்னே பார்த்து கொண்டிருந்தார்கள். மோசே கூடாரத்துக்குள் பிரவேசிக்கையில் மேக ஸ்தம்பம் இறங்கி கூடார வாசலில் நின்றது. கர்த்தர் மோசையோடு பேசினார். ஜனங்கள் எல்லாரும் மேகஸ்தம்பம் கூடார வாசல் நிற்க கண்டார்கள். ஜனங்கள் எல்லாரும் எழுந்திருந்து தங்கள் தங்கள் கூடார வாசலில் பணிந்து கொண்டார்கள். ஒருவன் தன் சிநேகிதனோடு பேசுவது போல கர்த்தர் மோசையோட முகமுகமாய் பேசினார். பின்பு அவன் பாளையத்திற்கு திரும்பினான். நூனின் குமாரனாகிய யோசுவா என்னும் அவனுடைய பணிவிடைக்காரனாகிய வாலிபன் ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாதிருந்தான். மோசே கர்த்தரை நோக்கி, தேவரீர் இந்த ஜனங்களை அழைத்து கொண்டு போ என்று சொன்னீர். ஆகிலும் என்னோட கூட இன்னாரை அனுப்புவேன் என்பதை எனக்கு நீர் அறிவிக்கவில்லை. என்றாலும் உன்னை பெயர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன் என்றும் என் கண்களில் நமக்கு கிருபை கிடைத்தது என்றும் தேவரீர் சொன்னதுண்டே. உம்முடைய கண்களில் இப்பொழுது எனக்கு கிருபை கிடைத்ததனால் நான் உம்மை அறிவதற்கும் உம்முடைய இந்த ஜாதி உம்முடைய ஜனம் என்று நினைத்தருளும் என்றார். அதற்கு அவர், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உமக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்றார். அப்பொழுது அவன் அவரை நோக்கி, உம்முடைய சமூகம் என்னோட கூட செல்லாமற் போனால் எங்களை இவ்விடத்திலிருந்து கொண்டு போகாதிரும். எனக்கும் உமது ஜனங்களுக்கும் உம்முடைய கண்களில் கிருபை கிடைத்தது என்பது எதனால் அறியப்படும்? நீ எங்களோட வருவதினால் அல்லவா? இப்படியே பூமியின் மேலுள்ள ஜனங்கள் எல்லாரிலும் நானும் உம்முடைய ஜனங்களும் விசேஷத்தவர்கள் என்று விளங்கும் என்றான். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ சொன்ன இந்த வார்த்தையின்படியே செய்வேன். என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது, உன்னை பேர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன் என்றார் என்பதே. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இஸ்ரவேல் ஜனங்களுடைய அந்த லைஃப் டைம் ஹிஸ்ட்ரியில் ரொம்ப ஒரு பிளாக் சீசன், இருண்ட ஒரு காலம், இல்லை அவமானத்திற்குரிய ஒரு காலம் என்று கூட இந்த காலகட்டத்தை நம்ம சொல்லலாம். காரணம் என்ன அப்படின்னா, இதுவரைக்கும் அவர்களோடு இருந்த ஆண்டவர், நான் நீ உன்னோடு இருக்க மாட்டேன் அப்படின்னு ஆண்டவர் உரைத்து சொல்லிட்டு அவங்களை விட்டு விலகி விடுகிறார். ஏலியினுடைய மருமகள் தன் பிள்ளை பெற்றெடுக்கும் பொழுது அவங்களுக்கு ஒரு காரியம் நடக்குது. தன்னுடைய மாமனார் மரித்து போகிறார். அதே மாதிரி கணவனும் அவருடைய தம்பியும் மரித்து போகிறாங்க. அதுக்கு எல்லாத்தோட பயங்கரமான ஒரு அனுபவம், உடன்படிக்கை பெட்டியை பெலிஸ்தீர் எடுத்து கொண்டு போயிடுறாங்க. அப்போ அந்த நேரத்தில் ஏலியின் மருமகள் பிரசவிக்கும் பொழுது சொல்லுகிறாள், இக்கபோத் என்று தன்னுடைய பிள்ளைக்கு பெயர் விடுகிறாள். அதுக்கு வேணும் சொல்லுது, இக்கபோத் என்றால் இஸ்ரவேலுடைய மகிமை எடுபட்டு விட்டது. அது மாதிரியான இது ஒரு இக்கபோத் சிச்சுவேஷன் தான், மகிமை எடுபட்டு போனது. ஆண்டவர் இவங்களோட வரமாட்டேன் அப்படின்னு அந்த பாளையத்தில் நின்று சொல்லிட்டார். இவர்கள் நடுவில் நான் வந்தால் இவங்களை நிர்மூலம் பண்ணி போடுவேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். அந்த திஸ் கிரேட்டஸ்ட் ட்ராஜடியோடைய கிளைமேக்ஸ் எங்கே தெரியுது அப்படின்னா, மோசஸ் ஹேட் டு மூவ் த டென்ட் ஆஃப் வர்ஷிப், ஆசரிப்பு கூடாரத்தை எடுத்து பாளையத்துக்கு புறம்பே கொண்டு போய் அவருக்கு வைக்கிறார் என்பதை பார்க்கிறோம். அதாவது இஸ்ரவேல் ஜனங்களை தவிர உலகத்தில் வேற எந்த சந்ததியும் வேற எந்த ஜனக்கூட்டமும் ஒரு காரியத்தை உரிமை கொண்டாட முடியல. என்ன அப்படின்னா, நாங்கள் ஆராதிக்கிற ஆண்டவர் எங்கள் நடுவில் இருக்கிறார் அப்படின்ற ஒரு 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 கிளைமை நோபடி ஆன் தி எர்த் குட் டூ. ஹல்லேலூயா. எல்லாருக்குமே எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர்கள் கூட்டமாய் ஒரு இடத்துல வசிப்பார்கள். அவர்கள் வழிபடுகிற தெய்வத்தினுடைய கோவிலோ ஆலயமோ ஊருக்கு தள்ளி இருக்கும். அதாவது எங்களோடு இல்லை, அவர் தனியாக இருக்கிறாங்க. அந்த ஆண்டவர் அப்படிப்பட்டவர், அந்த கடவுள் அப்படிப்பட்டவைகள் தனியாக தான் இருக்கணும் அப்படின்ன மாதிரி இருக்கிற ஜனங்களுக்கு நடுவில் இந்த தேவன், நல்லா கவனிங்க, இவர் எப்படிப்பட்டவர் அப்படின்னா தம் ஜனத்தின் நடுவில் வாசமாக இருந்தார். ஹல்லேலூயா.
ஹல்லேலூயா, ஆமென். அப்பதான் வந்து இந்த அந்த இஸ்ரவேலை பார்த்து சபிக்கும்படி கூலி பொருத்தி வந்து இந்த தீர்க்கதரிசியை, கள்ள தீர்க்கதரிசியை கூட்டு வரும்பொழுது கூட அவன் மேல இருந்து பார்த்து சொல்றான், உங்களுடைய கூடாரங்கள் எவ்வளவு அழகா இருக்கிறது. சுத்திலும் கூடாரம் போட்டிருப்பாங்க, நல்லா கவனிங்க. சுத்திலும் ட்ரைபா இருப்பாங்க. நடுவில் ஆண்டவரை ஆராதிக்கிற இடம் இருக்கும். ஸோ எவ்ரிபடி நியூ தேர் காட் இஸ் டுவெல்லிங் நவ். இப்போ மோசஸ் என்ன பண்ணுறாருன்னா, அப்படியே அந்த கூடாரத்தை பெயர்த்து பாளையத்துக்கு புறம்பே கொண்டு போயிடுறாரு. இப்போ இவங்க எப்படிப்பட்டவங்களா மாறுறாங்க? உலகத்தில் இருக்கிற எல்லா ஜனத்திலும் ஒருத்தர் போல தான் மாறுறாங்க. அவங்க தேவன் அவர்கள் நடுவில் இல்லை. ஆண்டவர் அவர்களை புறக்கணித்து விடுகிறார். இஃப் யூ வாண்ட் டு வர்ஷிப் த லார்ட், யூ ஹேவ் டு கோ டு த டென்ட் ஆஃப் வர்ஷிப். நிறைய பேர் அங்கே போகிறாங்க, ஆண்டவரை தேடணுன்ற உணர்வு உள்ளவங்க அங்கே போகிறாங்க. ஆனால் பாளையத்துக்கு புறம்பே தான் போய் ஆராதிக்கணும். இப்படி கர்த்தர் அவர்களை அருவருத்து வெறுத்து வேண்டான்னு சொல்லியிருக்கிற சூழ்நிலையில் மோசேக்கும் ஆண்டவருக்கும் நடந்த ஒரு டிஸ்கஷன் தான் இன்றைக்கி நம்ம படிக்கிறோம். ஹல்லேலூயா. இந்த 12ஆம் வசனத்துக்கு உங்கள் கவனத்தை திருப்புங்க. 11ஆம் வசனத்தை இப்படி சொல்லுகிறது, முகமுகமாய் ஒரு சிநேகிதனோடு பேசுவது போல ஆண்டவர் மோசேயோடு பேசினார். அவர் பேசினதெல்லாம் நாம் அறிந்திருக்கிறோம். 12ஆம் வருஷத்தில் மோசஸ் வந்து தன்னுடைய பிரேயரை ஆண்டவர்கிட்ட கொண்டு வருகிறத நம்ம பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அவர் வந்து இந்த ஒரு காரியத்தை சொல்லுகிறார், தேவரீர் இந்த ஜனங்களை அழைத்து கொண்டு போ என்று சொன்னீர் அப்படின்னு அவர் சொல்றார். அதாவது, காட், யூ ஹாவ் கிவன் மீ அ மிஷன். எனக்கு ஒரு வேலையை கொடுத்துருக்கிறீங்க, நான் செய்ய வேண்டிய ஒரு பொறுப்பை எனக்கு நீங்கள் கொடுத்துருக்கிறீங்க. யூ ஹவ் கிவன் மீ அ மிஷன். இந்த ஜனங்களை நான் அழைத்து கொண்டு போக வேண்டும். ஓகே, அது வரைக்கும் அண்டர்ஸ்டுட். அடுத்தது அவர் சொல்றாரு, ஆகிலும் என்னோட கூட இன்னாரை நீர் அனுப்புவேன் என்று சொல்லவில்லை அப்படின்னு அவர் சொல்றாரு. என் கூட யார் வரப்போறாங்க நீங்க சொல்லல. மோசஸ் இந்த ஸ்டேட்மெண்ட் சொல்றதுக்கு காரணம், இவ்வளோ நேரம் கர்த்தர் கூட வந்தார், அவங்கள விட்டு விலகவே இல்லை. ஏதாவது ஒரு ஜனம் அப்படி ஒரு ஏரியல் வியூவில் நின்று மலை மேலே நின்று பார்த்தாங்கன்னா ஒரு பெருங்கூட்டமான ஜனம், அவங்களுக்கு முன்னாடி ஒரு அக்னி ஸ்தம்பம், பின்னாடி ஒரு மேக ஸ்தம்பம், அவங்க மேலே மேகம் நிழலிட்டு வருகிறது, அவங்க போகிற இடம்லாம் ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. அப்படி நடந்து கொண்டு போகிறாங்க. பார்க்குறவங்களுக்கே திகில் வந்துருச்சு, பார்க்குறவங்களுக்கு ஒரு ஆச்சரியம், இவங்க கடவுள் இவங்கள கூட இருக்கிறார் அப்படின்ற ஒரு வைராக்கியம், தைரியம், ஒரு சாட்சி இருந்தது. ஆனால் இன்னைக்கு ஆண்டவர் வரமாட்டேன்ட்டார். அப்போ மோசஸோட ஜெபம் என்ன? ஆண்டவரே, நீங்கள் யார் அனுப்புகிறேன்னு என்கிட்ட சொல்லவே இல்லை. அதுக்கு இன்னொரு காரணம், ஆண்டவர் முன்னாடியே வந்து சொல்கிறாரு, நான் ஒரு தூதனை அனுப்புகிறேன் அப்படின்னு. ஆனால் அந்த தூதனை இவங்க கூட வருவாங்கன்னு சொல்லலை, உனக்கு முன்னாடி போய் ஆயத்தம் பண்ணுவான். கானானியரையும் ஏத்தியரையும் ஏவியரும் எபூசியரையும் இப்படிப்பட்ட ஆட்கள் எல்லாம் அவன் விரட்டி அடித்து உங்களுக்கு இடத்த ஆயத்தம் பண்ணும்படி ஒருத்தர் அனுப்புகிறேன், ஆனால் நீ இவர்களை கூட்டிக் கொண்டு போ. மோசஸ் அதை சொல்லிடுறாரு, ஐ எம் நாட் கம்மிங், ஐ வில் சென்ட் அன் ஏஞ்சல், யூ ஆர் கோயிங் டு லீட் அப்படின்னு சொல்லி விட்டுறாரு. இந்த சூழ்நிலையில் தான் மோசஸ் இதை பேசுகிறார். ஸோ ஒரு காரியம் எனக்கு தெரியுது, எனக்கு ஒரு மிஷன் கொடுத்துருக்குறீங்க, ஐ ஹாவ் டு லீட் திஸ் பீப்புள். ஆனால் எனக்கு பெரிய பிரச்சனையாக இருக்கிறது என்ன அப்படின்னா, என் கூட யார் வராங்கன்னு தெரியல அப்படின்னு அவர் சொல்லிட்டு, அடுத்தது அதை அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டு, என்ன ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், அதற்கு என்ன மாறுத்திரம் சொல்லணும், எல்லாத்தையும் அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டு அந்த தமிழ் பைபிளில் அப்படி இப்படி ஆரம்பிக்கும், என்றாலும் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கும். 12ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா, என்றாலும் அப்படின்னு சொல்லிட்டு 2 விஷயத்தை ஆண்டவரோடு பேசுகிறார். அதுதான் இன்னைக்கு செய்தி, அதை தான் நீங்களும் சுமந்து கொண்டு போக நான் விரும்புகிறேன். முதல் காரியம் அவர் சொல்றாரு, நீர் என்னை அழைத்து அறிந்திருக்கிறீர். 12th verse டிஸ்பிளே பண்ணலாமா? நீர் என்னை அழைத்து, பெயர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறீர். கரங்களை எழுதிராமன்னு சொல்லுவோமா? ஹல்லேலூயா. அதாவது என் கூட யார் வர போறான்னு தெரியல, நான் இந்த வேலை எப்படி செய்ய போகணும்னு தெரியல, செய்ய வேண்டிய வேலை பெருசா இருக்கு, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், நான் என்ன நம்புறேன்றது உங்களுக்கு சொல்றேன். ஆண்டவரே, நீர் என்னை அழைத்திருக்கிறீர். கையை உயர்த்தி ராமன் சொல்லும். அது ரொம்ப தமிழ்ல பியூட்டிஃபுல்லா இருக்கு. என்னை அழைத்து அறிந்திருக்கிறீர், அழைத்து அறிந்திருக்கிறீர். ஆமென், சூப்பர். அதுக்கு அடுத்த லைன்ல அவர் சொல்லுகிறாரு, ஹல்லேலூயா, உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்தது என்றும் நீர் சொல்லி இருக்கிறீர். ஆமென். இந்த ரெண்டு காரியத்தை ஆண்டவருடைய வாயின் வார்த்தையை அவர்கிட்டயே அவர் திருப்பி போட்டு காமிக்கிறார். when God promises you something, you go back to the Lord with the promises of the Lord. இல்லையா? அது மாதிரி இவர் போயிட்டு சொல்கிறார், ஆண்டவர் 2 விஷயம், நீர் என்னை அழைத்து அறிந்திருக்கிறீர், உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்தது. நான் யாரு கூட போவேன், என்னை தனியா விட்டுற போறீங்களா, ஆச்சா ஓச்சா, அந்த கதையே இல்லை. அவர் வந்து இதை மட்டும் தான் சொல்றார். சொல்லிட்டு நல்லா கவனிப்பாருங்கன்னா, இப்போ ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு காரியத்தை ஆரம்பிக்கிறார். ஹல்லேலூயா. இப்போ அவருடைய ஜெபத்தை ஆரம்பிக்கிறார். அந்த ஜெபத்துல முதல் காரியம் என்ன சொல்றது அப்படின்னா, கிருபை இருக்குன்னு சொன்னீங்களே, அப்படி அந்த கிருபை இருக்கும் என்றால் முதல் விஷயம் அவர் கேட்கிறாரு, நான் உம்மை அறிய வேண்டும். ஒரு ஆமேன்னு சொல்லுவோமா?
நான் உம்மை அறிய வேண்டும். திருப்பி ஐ வாண்ட் யூ டு அண்டர்ஸ்டாண்ட், மோசஸ் இஸ் நாட் ஸ்பீக்கிங் அபவுட் த ப்ராப்ளம். ஆர் யூ ஆல் வித் மீ? எப்படி நான் போய் சேருவேன், அங்கே நான் எப்படி ஜெயிப்பேன், இவங்க வணங்கா கழுத்துள்ளவங்க, ப்ராப்ளமை பற்றியே மோசஸ் ஐயா பேசல. ஹி ஒன்லி டாக்ஸ் அபவுட் ஹிஸ் ரிலேஷன்ஷிப் வித் காட், குவாலிட்டி ஆஃப் காட், ஆண்டவர் எப்படிப்பட்டவர், அதை மட்டும் சொல்லிட்டு அந்த ஜெபம் போய் பேசும்போது முதல் விஷயம், நீர் கிருபை உள்ளவர், என்னை அழைத்திருக்கிறீர், உங்கள் வார்த்தையின்படி இதை அறிந்திருக்கிறேன் சொல்லிட்டு அவர் சொல்கிற முதல் விஷயம், நான் இன்னும் உண்மை அறிந்து கொள்ள வேண்டும். ராமேன்னு சொல்லுவோம். வர்ஷிப் டைமில் ஐ வாஸ் ஸோ கனெக்டட். என்ன அப்படின்னா, ஆண்டவரையே நாங்கள் இன்னும் உண்மை அறிந்து கொள்ள வேண்டும், எங்களுக்கு கிருபை செய்யுங்க அப்படின்னு இந்த வர்ஷிப் லீட் பண்ணும்போது ஐ நியூ த லார்ட் இஸ் அபவுட் டு டூ சம்திங். நான் இன்னும் உண்மை அறிந்து கொள்ள வேண்டும். ஒரு நல்லா கவனிங்க, ஃபாதர் பெர்க்மன்ஸ் ஐயா ஒரு பாட்டு எழுதும்போது, உண்மையை சுற்றி வருகிறேன் அப்படின்னு ஒரு பாட்டு எழுதியிருக்கோம், உம்பீடத்தை சுற்றி வருகிறேன் தெய்வமே. அப்போ அவர் சொன்னார், ஏதோ ஒரு ஊருக்கு ஊழியத்துக்கு போயிருந்தப்போ, ஊழியெல்லாம் முடிஞ்சு ஒரு நாள் ரெஸ்ட் கிடைச்சப்போ எல்லாரும் சேர்ந்து பீச்சுக்கு போகிறோன்னு சொல்லி கிளம்புனாங்களாம், போன டீம் மெம்பர்ஸ்லாம். இவரும் கிளம்புனாராம். கிளம்பிட்டு போகிற நேரத்தில், இல்லைப்பா நான் இங்கே இருந்துக்கிறேன், நீங்களாம் போயிட்டு வாங்கன்னு அனுப்பி விட்டாராம். அப்போ உட்காந்து ஜோம் பண்ணுறப்ப சொன்னாராம், எல்லாரும் பீச்சை பார்க்குறேன், மாலை பார்க்குறேன்னு சுற்றி பார்க்க போயிருக்காங்க, நான் உங்களையே சுற்றி வந்துக்கிறேன் ஆண்டவரே அப்படின்னு சொன்னாராம். அப்படி வந்த பாடல் அப்போ அவர் உட்கார்ந்து எழுதும் பொழுது, உம்பீடத்தை சுற்றி வருகிறேன் தெய்வமே. ஹல்லேலூயா. எவ்வளோ அழகான ஒரு அனுபவம் பாருங்க. இப்போ வேதம் சொல்லுகிறது, மோசையோட ஆண்டவர் முகமுகமாய் பேசினார். ஆண்டவரோட அறிமுகமோ ஆண்டவரோட இன்னும் ஒரு உறவோ தேவையே இல்லாத ஒரு மனுஷன் தான் இந்த மோசஸ். ஐ யூ ஆல் வித் மீ? அக்ரி பண்றீங்களா? ஆஃப் ஆல் தி பீப்புள் ஆன் தி எர்த் இன்னும் ஆண்டவர் அறிஞ்சுக்கணுன்ற அவசியமே இல்லாத ஒருத்தர், இந்த விட பெரிய ஸ்லாக்கியம் யாருக்கும் இல்லை. அப்படிப்பட்ட மோசஸ் சொல்கிறார், ஆண்டவரே இது எனக்கு பத்தாது, நான் இன்னும் உம்மை அறிந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொன்றிலையும் மீனிங் இருக்கு, கவனிச்சுட்டே வாங்க. உம்மை அறிந்து கொள்ள வேண்டும். ரெண்டாவது அவர் சொல்லுகிறாரு, உம்முடைய வழியை எனக்கு அறிவியும். ஹல்லேலூயா. ராமன் சொல்லும். இதோட சிக்னிஃபிகன்ஸ் என்ன அப்படின்னா, ஆண்டவரே நான் கூட்டிகிட்டுலாம் போகணும், பெரிய வேலை எனக்கு கொடுத்துருக்கிறீங்க. ஐ டோன்ட் வாண்ட் டு எண்ட் அப் இன் ட்ரபிள் பை சூஸிங் மை ஓன் வே. ஐ வுட் ராதர் பி ஒபீடியன்ட் டு த வே தட் யூ ஷோ மீ. அதனால் எனக்கு உம்முடைய வழிகளை காண்பித்தருளும். ஆண்டவருடைய வழிகள் நல்லா பார்த்தீங்கன்னா, நிறைய நேரத்தில் ஃபெய்த் அடிப்படையில் மூவ் பண்ண தான் ஆண்டவர் அழைப்பார். உங்கள் வாழ்க்கையில் என்ன நடக்குன்ற கிளிம்சஸ் தீர்க்க தரிசனமாக அங்கங்கே ஆண்டவர் காண்பிப்பார். ஆனால் ஒவ்வொரு நாளினுடைய வாழ்வோ உங்களுடைய விசுவாசத்தின் அடிப்படையில் நீங்கள் எடுக்கிற ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில் வச்சு தான் கொஞ்சம் கொஞ்சமாக கர்த்தர் நடத்துவார். அப்போ ஆண்டவர் காட்டுற பாதை சில நேரம் நெருக்கமாக இருக்கலாம், இடுக்கமாக இருக்கலாம், பிரச்சனை நிறைந்ததாக இருக்கலாம். எப்படி இருந்தாலும் கர்த்தர் காட்டுகிற பாதையில் நடக்கும் பொழுது ஆண்டவர் ஜீவனுக்கு எதுவாய் நம்மை நடத்துவார். ஹல்லேலூயா. அப்போ மோசஸோடைய அடுத்த ப்ரேயர் ரிக்வெஸ்ட் இதுதான், லார்ட் ஷோ மீ யுவர் வேஸ். கவனிங்க, லார்ட் ஷோ மீ யுவர் வேஸ். மூணாவது ஒரு பெட்டிஷன் அவர் பண்றார். ஆண்டவரே, எவ்வளவு அழகா பேசுறாரு பாரு, இந்த உம்முடைய ஜனங்கள் உம்முடைய பிள்ளைகள் என்பதை கொஞ்சம் நினைச்சுக்கோங்க. பயங்கர காண்டில் இருக்கார் ஆண்டவர், ஒருத்தனையும் விட்டு வைக்க கூடாது. அப்படிதான் ஆண்டவர் செம்ம டென்ஷன்ல இருக்கார். அவர் எப்படி சொல்றாரு பாரு, நான் உங்க கூட வந்தேன்னா உங்களெல்லாம் கொண்டுருவேன், நீங்க நிர்மூலம் ஆயிடுவீங்க, ஐ டோன்ட் வாண்ட் டு கம் வித் யூ. அப்படி இருக்கவர்கிட்ட போய் எப்படி பேசுறாரு ஆண்டவரே. இது வந்து ரொம்ப நல்ல வீட்டில் போய் டீட்டெயிலாக படிச்சு பாருங்க, சூப்பராக இருக்கும். ஆண்டவரும் உன்னோட ஜனம்ன்றவார், மோசஸும் உங்கள் ஜனம் அப்படின்றவார். ஆண்டவர் மொத்தமாக கேட்கல, இதெல்லாம் உன்னோட ஜனம், நீ கூட்டிகிட்டு வந்தாள், நீ எகிப்துலேருந்து கூட்டிகிட்டு வந்தாலும் நீ கூட்டிகிட்டு போ அப்படின்றாரு. மோசஸும் அதே மாதிரி இன்னும் கொஞ்சம் பவ்யமாக, ஆண்டவரே இவங்களெல்லாம் உங்கள் ஜனம், உங்கள் பிள்ளைங்க, கொஞ்சம் நினச்சிக்கோங்க அப்படின்றார். இன்னைக்கு என்ன உங்களை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண விரும்புகிறேன்னா, மோசஸ் நெவர் ஃபோக்கஸ்ட் ஆன் த ப்ராப்ளம். He only dwelt on the two qualities. இன்னைக்கு இது ரெண்டு தான் நம்ம கற்றுக்க போகிறோம். ஒன்று, மோசஸ் நல்லா அறிந்திருந்தார் என் மேலே ஒரு அழைப்பு இருக்கிறது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்கப்பா. அந்த அறிந்து அழைப்பு, உங்கள் பைபிள் அதை கொஞ்சம் அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கோங்களேன். ஆண்டவர் உங்களை அறிந்திருக்கிறபடினால் உங்களை அழைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களை அழைத்திருப்பது உங்களை அறிந்திருப்பதனால. ஒரு ஆமென் சொல்லுங்க. He has called you because he has known you. யாரை முன்குறிச்சாரோ அவங்களை அழைக்கிறார், யாரை அழைக்கிறாரோ அவங்களை தகுதிப்படுத்துகிறார், யாரை தகுதிப்படுத்துகிறாரோ அவங்கள மகிமையும் படுத்துகிறார். ஒரு ஃபோர் நாலேஜ் இருக்குது. மோசஸ் dwelt on the fact that God knows me. கையை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லு. எத்தனை பேர் நம்புறீங்க கர்த்தர் என்னை அறிந்திருக்கிறார்? இப்போ அந்த வசனம் சொல்லுது, உன்னுடைய திராணிக்கு மிஞ்சி நான் உன்னை சோதிக்க மாட்டேன். எத்தனை பேர் புரியுது? அப்போ
அல்லேலூயா. அப்போ உங்களை ஒரு ஃபாதர்ஹுட்டுக்கோ, ஒரு மதர்ஹுட்டுக்கோ, ஒரு ஆண்டர்பிரினர்ஷிப்புக்கோ, ஒரு மினிஸ்ட்ரிக்கோ, ஒரு வேலைக்கோ, ஒரு புது ப்ராஜெக்டுக்கோ, ஒரு செய்ய முடியாத ஒரு பெரிய செயலுக்கோ ஆண்டவர் அழைக்கிறார் என்றால், ஒரு சந்தர்ப்பத்தை உண்டு பண்ணுகிறார் என்றால், நான் நிச்சயமா சொல்றேன், நல்லா கவனிச்சுக்கோங்க. உங்களை அறிந்திருக்கிறபடியால், உங்களால் இது முடியும் என்று அவர் நம்புகிறபடியால், இதை செய்து முடிப்பதற்கான ஆற்றலை, கிருபையை, வல்லமையை, சத்துவத்தை உங்களுக்குள்ள வைத்திருக்கிறபடியினால் அந்த அழைப்புக்கு ஆண்டவர் உங்களை நடத்துகிறார். ஒரு ஆமென் சொல்லுவோமா? உங்கள சில பேருக்கு இருக்கக்கூடிய பிரஷர் வேற யாருக்காவது இருந்துச்சுன்னா பிரஷர்ல உடைஞ்சிருப்பாங்க. உங்கள சில பேருக்கு இருக்கக்கூடிய மலை போன்ற சூழ்நிலைகள் வேற யாருக்கா இருந்தா இந்நேரம் நொறுங்கி இருப்பாங்க. உங்கள சில பேருக்கு இருக்கக்கூடிய ஆவிக்குரிய யுத்தங்கள் உங்க அருகாமையில் இருக்க வேற யாருக்கோ இருந்தா இந்நேரம் மரித்திருப்பார்கள். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, உன்னை அறிந்து நான் உன்னை அழைத்திருக்கிறேன். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. உன்னை அறிந்து நான் உன்னை, மோசஸோடைய பிரேயரோட ஃபவுண்டேஷனே அதுதான். லார்ட், ஐ நோ தட் யூ நோ மீ. ஒரு ஆமென் சொல்லுங்க. எவ்ரிதிங் தட் ஐ ஃபேஸ், இந்த ஜனங்களோ நான் சந்திக்க போகிற பெரிய பெரிய எதிர்ப்பு எதுவா இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு தெரியும் நீர் என்னை அறிந்திருக்கிறீர். அல்ல. ரெண்டாவது, என்னால எதுவுமே முடியலன்னா கூட உம்மால முடியும், அதுதான் கிருபை. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? என்னுடைய பலத்தையும் என்னுடைய சத்துவத்தையும் நான் என்ன பண்ண முடியும்ன்றது சார்ந்தல்ல. இட் இஸ் ஆல் யோர் கிரேஸ். உங்களுடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததுன்னு நீங்க சொல்லியிருக்கீங்க. அதை பிடிச்சுக்கிறேன். இன்னைக்கு நான் சொல்றேன், இந்த ரெண்டு காரியத்தை நீங்க பிடித்து கொண்டீங்கன்னா, நீங்க அழைக்கப்பட்டவர்கள், உங்களை அறிந்து கர்த்தர் அழைத்திருக்கிறார். உங்களை கொண்டு தான் சில விஷயத்தை செய்யணும்னா வேற யாருக்கும் ஆண்டவருக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி விட மாட்டார். உங்களை கொண்டு தான் செய்வார். அப்படி அவர் செய்யும் பொழுது அதற்கு பின்பாக ஒரு திட்டத்தை வைத்திருப்பார். ஒரு ஆமென் சொல்லுங்க. அதை நிறைவேற்றும்படியான கிருபை, டேலண்ட், கனெக்ஷன்ஸ், ரிசோர்சஸ் எல்லாவற்றையும் God will bring in at the right time. ஒரு அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நம்ம அழைக்கப்பட்டவர்கள். அல்லேலூயா. இந்த பிரேயர் அப்ப பாருங்க, காடோட குவாலிட்டிஸை சார்ந்துக்கிறாரு. அவருடைய பிரேயர்ல கூட ப்ரையாரிட்டியா என்ன கொண்டு வருகிறார்னா, ஐ வாண்ட் டு நோ யூ, ஐ வாண்ட் டு நோ யுவர் வேஸ், ப்ளீஸ் ரிமெம்பர் யுவர் பீப்புள். வேற எதுவுமே அவர் பேசல. எனக்கு இந்த பலனை தாங்க, இப்படிப்பட்ட ஒரு தூதனை அனுப்புங்க, இதெல்லாம் இருந்தால் தான் இந்த இடத்த விட்டு போவேன், எதுவுமே பேசல. ஹி ஒன்லி ப்ரையாரிட்டைஸ்ட் காட். ஐ வாண்ட் யூ டு கேரி திஸ் மெசேஜ் ஹோம். இவன் மோசஸுடைய ஜெபத்தில் முதல் ப்ரையாரிட்டி, ஆண்டவரே, ஆண்டவரே எனக்கு உண்மை அறிந்து கொள்ள வேண்டும், எனக்கு வேற எதுவுமே தேவையில்லை. இந்த ஒரு ஃபேவரட் எக்ஸாம்பிள் முன்னாடி படிச்சது அடிக்கடி ஞாபகத்து வரும். டிஜிஎஸ் அங்கிளுடைய வைஃப் ஒரு இன்டர்வியூவில் இப்படி சொன்னாங்க. எப்படின்னா, அங்கிள் காலையில் எழுந்திரிச்சு பேங்க் போகிறதுக்கு ரெடி ஆகிட்டு வந்து உட்காருவாங்களாம். அந்த சோஃபாவில் உட்காந்துட்டு அவருக்கு வந்து நல்ல ஸ்ட்ராங்காக ஹாட்டாக காஃபி குடிக்கிறது பிடிக்குமா. ஸோ வந்தவுடனே காஃபி கேட்பாராம். இவங்க காஃபி போட்டு 5 மினிட்ஸில் வர்றதுக்குள்ளே முழங்காலில் நின்றுவாராம். அவன் சொல்ல, எங்களுக்குள்ள ஒரு ஒப்பந்தம், அவர் முழங்காலில் நின்றுட்டார்னா யாரும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அவர் 5 நிமிஷமோ 10 நிமிஷமோ ஒரு காஃபி வருது குடிச்சிட்டு ஜெபம் பண்ணிடலாம் அப்படின்லாம் இல்லை. அவர் கிடைச்ச நேரத்தில் உடனே முழங்கால், தேவனுடனான ஒரு பிரசன்னம். நிறைய பேர், நான் திருச்சியில் ஒரு அங்கிள் இருந்து இறந்துட்டாங்க, அந்த பெரிய நல்ல பெரிய ஊழியர், அவர் அப்படி தான் என்னை வீட்டில் கூப்பிட்டு போய் அவருக்கு ப்ரேயருக்கு இருக்க ரூமை காமிச்சார். நான் உள்ளே போய் சாத்தினேன்னா யாரும் என்னை டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க, நானாக வந்தால் தான் உண்டு. பெரிய மினிஸ்ட்ரி, பெரிய டிவி ப்ரோக்ராம்ஸ், நிறைய ஸ்டாஃப் எல்லாம் அவங்கவுங்க நடத்திக்கணும். மை ப்ரையாரிட்டி இஸ் காட். நான் சொல்கிறேன், எங்கெல்லாம் தேவ பிரசன்னம் ப்ரையாரிட்டைஸ் பண்ணப்படுகிறதோ அங்கே எல்லாம் நடக்கும். நான் இப்போ நல்லா கவனிச்சுக்கோங்க. இப்போ 3 ப்ரேயர் பண்ணியிருக்கிறார்ல, எனக்கு நீங்கள் வேணும், உங்கள் வழிகள் எனக்கு தெரியணும், இந்த பிள்ளைகளை நினச்சிக்கொள்ளுங்க. அப்போ ஆண்டவர் ஆன்சர் பண்ணுறாரு. ஆண்டவர் என்ன ஆன்சர் பண்ணுறாரு? அப்பொழுது அதற்கு அவர் சொல்கிறாரு, என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தரும். கொஞ்சம் கவனிங்க. இப்போ நான் வந்து இங்கே நிற்கிறேன், நீங்களாம் எங்கே உட்காந்துருக்கீங்க அப்படின்னா என்னுடைய ப்ரெசன்ஸில் உட்காந்துருக்கீங்க. கரெக்ட் தானே? கரெக்ட். எவ்ரிபடி இஸ் ஹியர், வி ஆர் சிட்டிங் இன் த ப்ரெசன்ஸ் ஆஃப் ஈச் அதர். அப்போது ஐ எம் சீட்டட் இன் த ப்ரெசன்ஸ் ஆஃப் நிர்மல் குமார் ஒரு வாட் எவர் அப்படி சொன்னோம்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அவங்க இருக்கிறாங்க அங்கே. கரெக்ட் தானே? ஜப்பானில் ஒரு நியூ கல்ச்சர் இருக்குது. என்ன அப்படின்னா, கல்யாணத்துக்கு ஃபங்க்ஷனுக்குலாம் இன்வைட் பண்ணி உங்களால் போக முடியல அப்படின்னா அங்கே போகிறதுக்கு ஒரு ஆளை ஹையர் பண்ணிக்கலாம். நம்ம ஸ்விக்கி டெலிவரிலாம் வச்சுருக்கோம்ல, அது மாதிரி ஒருத்தரை ஹையர் பண்ணிக்கலாம். ஹையர் பண்ணிவிட்டு அவங்கள அந்த கல்யாணத்துக்கு அனுப்பிடலாம். அவங்க வந்து ஒரு ஐபேடோடு போவாங்க. அந்த கல்யாணத்துக்கு போனோன்னே வீடியோ கால் ஆன் பண்ணிடுவாங்க.
ஸோ அவர் ஆஃபீஸ்லேருந்தே வீடியோ காலில் சொந்தக்காரங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்து ஹலோ சொல்லிட்டு நல்லா இருக்கீங்களா அப்படின்னு பார்ப்பாங்க. இது மாதிரி ஐபேட் போட்டு நிறைய பேர் சுற்றிட்டு இருக்கிறாங்க அந்த இடத்துல. ஐபேடும் காமிச்சிட்டு ஹலோ சொல்லிக்கிறாங்க. இட்ஸ் அ க்ரோயிங் கல்ச்சர் தேர். பீப்புள் டோன்ட் ஹேவ் டைம். இங்கே ஆண்டவர் சொல்கிறாரு, என் சமூகம் அவருடைய ஒரு உருவம் அல்ல, ஏதோ ஒரு ஆவி அல்ல, இந்த மாதிரி டிஜிட்டலாக கனெக்ட் ஆகிற ஒரு டிவைஸ் இல்லை. காட் சேஸ் என் சமூகம். அப்படின்னா என்ன அறிஞ்சு கொள்கிறோம் அப்படின்னா என்னன்னா, நானே கூட வரேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறேன். நானே கூட வரேன். அடுத்த பியூட்டிஃபுல்லாக ஒன்று சொல்கிறாரு, நான் உனக்கு இளைப்பாறுதல். ஏன்னா காட் நோஸ் மோசஸ் பட்ட பாடும் அலைந்த அலைச்சல்களும் இல்லை, அவனுக்கு இருந்த ப்ரெஷரும் கர்த்தர் அறிந்து சொல்கிறார், நான் உனக்கு இளைப்பார். ஒரு ரெஸ்ட் ஆண்டவர் கொடுக்குறார். இப்போ நான் திருப்பியும் வரலாம். மோசேயோட ஒரே நம்பிக்கை, என்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர், அவர் கிருபை நிறைந்தவர். அந்த கிருபையும் அழைப்பையும் பேஸ் பண்ணிட்டு ஜெபம் பண்ண ஆரம்பிக்கிறார். அவர் ஜெபத்தோட ஒரே ப்ரையாரிட்டி, எனக்கு நீங்கள் வேணும், உங்கள் வழிகளில் நான் நடக்க விரும்புகிறேன், இந்த ஜனங்களை கொஞ்சம் மறந்துடாதீங்க. இவ்வளோதான் ப்ரேயர். மோசஸ் நீங்கள் வாங்கன்னு கூப்பிட்டாரா? ஃபஸ்ட்டு ஜெபம் பண்ணுறாரு. என்ன சொல்கிறாரு? என் கூட யார் வரப்போகிறான்னு தெரியலையே. இப்போ ஆண்டவர் என்ன ஆன்சர் பண்ணுறாரு? நீ ஆண்டவரை தேடுனா ஆண்டவர் உன்னுடைய காரியங்களை பார்ப்பார். மோசஸ் ஆண்டவர்கிட்ட போய் சொல்கிற, எனக்கு உங்கள் பிரசன்னம் வேணும், எனக்கு நீங்கள் வேணுன்றப்போ ஆண்டவர் பதில் சொல்கிறப்ப சொல்கிறாரு, நான் கூட வரேன், கவலைப்படாது. ஒரு அல்லேலூயா சொல்லுவேன். நான் உனக்கு இளைப்பாறுதலை தருகிறேன், கவலைப்படாது. இன்னைக்கு காட் வாண்ட்ஸ் us to set our priorities right. நம்முடைய ப்ரையாரிட்டிஸ் என்ன அப்படின்றத நம்ம செட் ரைட் பண்ணுவோம். இந்த ஆண்டவருடைய மறுமொழிக்கு அப்புறம் தொடர்ந்து இன்னொரு ப்ரேயர் பண்ணுறாரு பாருங்க. அதில் எப்படி ப்ரே பண்ணுறாரு? ஆண்டவரே, உங்கள் பிரசன்னம் இல்லைன்னா, நீங்கள் கூட வரல அப்படின்னா எங்களை இங்கேருந்து அனுப்பாதீங்க ஆண்டவரே. He knew the value of the presence of God. He knew what God will do when he comes along. அதுக்கு அடுத்த லைன் சொல்கிறாரு, நீங்கள் வரலன்னா எங்களை யாருக்கும் விசேஷமானவர்களாக தெரியாது. பாளையத்துக்கு வெளியே இருந்த ஆசிரியப்பு கூடாரம் திருப்பியும் பாளையத்துக்குள்ள ஆண்டவர் கொண்டு வருகிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? இந்த ஜனம் வேணாம் அப்படின்னு ஒதுங்கி போன ஆண்டவர் ஒரு மனுஷனுடைய ஜெபத்தினால். அதுக்கு அடுத்த லைனில் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா 17ஆம் வசனம், கர்த்தர் மோசேயை நோக்கி அவர் சொல்கிறாரு, நீ சொன்ன இந்த வார்த்தையின்படியே நான் செய்வேன், என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது. உன்னை பேர் சொல்லி எதை வச்சு மோசஸ் ஜெபம் பண்ணாரோ, அவர் ஜெபம் பண்ணதே ஆண்டோடைய வாக்கு தத்துவத்தின் அடிப்படையில் தான். அதே வார்த்தையை திரும்பியும் ஆண்டவர் வாக்கு தத்துவமாய் கொடுக்கிறார். மோசஸ் கேட்டது இதுதான், ஆண்டவரே நீங்கள் வரலன்னா நாங்கள் போல, எங்களை விசேஷமானதாக மாட்டுதே உங்கள் பிரசனம். கர்த்தர் உரைத்து சொல்லுகிறார், உன் வார்த்தையின்படியே நான் செய்கிறேன். கை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லும். இன்னைக்கு திஸ் இஸ் த மெசேஜ் ஃபார் யூ. இன்னைக்கு நம்ம மேலே இருக்கிற அழைப்பு மேன்மையானது. அல்லேலூயா. அது சின்ன ஊழியமோ பெரிய ஊழியமோ, நீங்கள் செய்கிற சின்ன பணியோ பெரிய பணியோ, டெம்பரரியாக கொஞ்ச நாட்கள் தான் செய்ய போகிறீங்களோ, லாங் டேர்மாக நீங்கள் அசோசியேட்டாக இருக்கீங்களோ, எது எப்படி இருந்தாலும் நான் ஆண்டோட நாமத்தை சொல்கிறேன், உங்கள் மேலே இருக்கிற அழைப்பு பெரியது, உங்களால் முடியும் என்று ஆண்டவர் நம்பி உங்களை அங்கே போய் வைத்திருக்கிறார். அந்த இடத்துல நின்று ஜெயிக்க வேண்டிய கோலியாத்துகளை ஜெயிக்க உனக்கு பலனை கர்த்தர் கொடுப்பார். அந்த யோர்தான்களை தாண்டும்படியான விசுவாசத்தை கர்த்தர் கொடுப்பார். அல்லேலூயா. இந்த மேதியர்களோடும் பெருசியர்களோடும் எதிர்த்து நின்று யுத்தம் பண்ணுவதற்கு உனக்கு ஆண்டவர் உன் விரல்களையும் கரங்களையும் போருக்கு பழக்க வைப்பார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. உங்க பிரையாரிட்டி கர்த்தரா இருந்தா மட்டும் போதும். ஆண்டவரே, எனக்கு நீர் வேண்டும், உங்க சமூகம் வேண்டும், உங்க பார்வை வேண்டும், உங்க சத்தம் வேண்டும்ன்ற பிரையாரிட்டி மட்டும் ஆண்டவரா இருந்தா மட்டும் போதும். அவர் கிருபையை பிடித்துக்கொள், அவருடைய அழைப்பை பிடித்துக்கொள். அல்லேலூயா. எதுக்கெல்லாம் நம்ம தகுதி இல்லையோ அதெல்லாம் தகுதிப்படுத்துறது ஆண்டவருடைய கிருபை. அந்த கிருபையும் அழைப்பையும் மட்டும் பிடிச்சிட்டு, அல்லேலூயா, என்ன ஒரு தகப்பனா அழைச்சிருக்கீங்க, ஆண்டவரே இந்த பிள்ளைகள் ரட்சிக்கப்படட்டும், என்ன இந்த கம்பெனியோட முதலாளியா வச்சிருக்கீங்க, ஆண்டவரே உங்களுக்கு உகந்த ஒரு பிசினஸ் நாங்க செய்தோம், ஆண்டவரே இந்த ஊழியத்துல என்ன வச்சிருக்கீங்க, என்ன ஒரு மியூசிஷியனா வச்சிருக்கிறீங்க, லார்ட் இந்த இடத்துல உம்முடைய அழைப்பை நிறைவேற்றட்டும் என்ற ஃபெய்த் நிறைஞ்ச ஆண்டவருக்கு பிரையாரிட்டி கொடுக்கிற ஒரு மனசு இருந்துச்சுன்னா போதும், ரெஸ்ட் வில் ஃபாலோ. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? இன்னைக்கு நம்ம இங்க ஆராதித்து கொண்டிருக்கிறோம். ஜீசஸ் திடீர்னு வந்து இங்கே சேரில் உட்காந்துட்டார்னு வச்சுக்கோங்க. அவர் இருக்கிறார், இந்த இடத்த நிறைச்சிருக்கிறார். ரியலாக ஜீசஸ் வந்து ஒரு உருவமாக வந்து உட்கார்றாரு, நம்ம பார்க்குற மாதிரி உட்கார்றாரு அப்படின்னு நினச்சிக்கோங்களேன். அவர் இங்கே வந்ததுக்கப்புறம் அவர் கூட யார் யாரெல்லாம் வருவாங்க? யார் யாரெல்லாம் வருவாங்க? ஏஞ்சல்ஸ் வருவாங்க. அப்புறம் என்ன, ஜீசஸ்னால் நம்ம பரலோகனால நமக்கு ஏஞ்சல்ஸ் மட்டும் தான் தெரியும், கரெக்டு தான்.
ஆக்சுவலாக எப்படி கேட்குறான், சிம்பிளாக சொல்கிறேன். ஜீசஸ் இங்கே வந்துட்டார்னா ஆக்சுவலாக பரலோகமே இறங்கி வந்துடும். ஏன்னா இயேசு இருக்கிற இடம் தான் பரலோகம். ஜீசஸே இங்கே வந்துட்டார்னா அவங்களுக்கு அங்கே வேலை இல்லை, அவங்க இயேசு இருக்கிற இடத்துக்கு இறங்கி வந்துடுவாங்க. கரெக்டு தானே? நல்லா சொல்கிறது கவனி. இப்போ இயேசு என் உள்ளத்தில் வந்துட்டார். ஜீசஸ் என் லைஃப்பில் இருக்கிறார். ஹி வாக்ஸ் வித் மீ, ஹி டாக்ஸ் வித் மீ, ஹி டைன்ஸ் வித் மீ. ஜீசஸ் இஸ் இன் மீ. அப்போ நீங்கள் நடந்து போகும்பொழுது நன்மையும் கிருபையும் வாழ்வும் ஜீவனும் ஆசீர்வாதமும் விடுதலையும் ஜீசஸ்ட அட்ராக்ட் ஆகிக்கிட்ட வந்துடும். எத்தனை பேர் புரியுது நான் சொல்கிறது? குட்னஸ் அண்ட் மர்சி will follow you all the days of your life. Why is it following you? Because you carry the magnet inside. He doesn't have any option. It has to come following you. Hallelujah. சில நட்டு கரண்ட கேஸ் எல்லாம் கர்த்தர் உங்கள்கிட்ட கொண்டு வந்து சேர்க்கிறார். ஆண்டவரே, என் வாழ்க்கை இதுங்களை போராடியே என் ஜீவன் போயிடும் போல இருக்குது, ஏன் ஆண்டவரே எனக்குன்னு இப்படி வந்து சேருது அப்படின்னு யோசிச்சிங்கன்னா, உன் மூலமாய் அந்த உடைப்பை சரி பண்ண ஆண்டவர் விரும்புகிறார். எத்தனை பேருக்கு புரியுது? எனக்கு ஒரு பிரேக் வேணாவா ஆண்டவரே அப்படின்னு நீங்கள் நினைக்கிற அளவுக்கு உன்னை கிரேசியான கேஸாக கொண்டு நிறுத்துவார். ஏன் அப்படின்னா, உங்களால் தான் முடியும், உன் மேலே தான் அந்த அழைப்பு, உன்னை கொண்டு தான் அந்த உடைப்பை சரி பண்ண வேண்டும், உன்னை கொண்டு தான் அந்த பிசாசு பிடித்தவனுக்கு ஒரு விடுதலை, உங்களை கொண்டு தான் அந்த வியாதியிலிருந்து ஒரு சுகம், ஐயா உங்களை கொண்டு தான் அந்த காலத்தில் இருக்கிறவனுக்கு ஒரு ஆச்சரியமான ஒளி. எத்தனை பேருக்கு புரியுது? அல்லேலூயா. I tell you, God's call is so powerful. அப்போ நம்ம ப்ரையாரிட்டி ஆண்டவரா மாறிட்டா, நமக்குள்ள அபிஷேகம் வந்துட்டா, நமக்குடைய கர்த்தருடைய பிரசன்னம் வந்துட்டா, நீ தேட வேண்டியதே இல்லை, எல்லாம் உங்களை தேடி வரும். ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். நீ கர்த்தருக்கு ப்ரையாரிட்டி கொடுக்க கொடுக்க, ஆண்டோட பிரசன்னத்தில் காணப்பட நீங்கள் எதையும் தேடி ஓட வேணாம், எல்லாம் உங்களை தேடி ஓடி வரும். கரங்களை எடுத்து ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். பிகாஸ் the word of God promises நன்மையும் கிருபையும் உன்னை தொடரும். Hallelujah, hallelujah. You will become like a magnet of prosperity. You will become a magnet of God's healing and God's presence. You will be a deliverer. Hallelujah. You will be God's arm of salvation. Hallelujah. உன்னை கொண்டு கர்த்தர் நிறைய பேரை தொட்டு ரட்சிப்பார், ரணங்களை கட்டுவார், காயங்களை குணமாக்குவார், அற்புத அடையாளங்களை நடப்பிப்பார். தேவையானது ஒன்னே ஒண்ணுதான், ஆண்டவரே எனக்கு நீர் போதும், உங்க பிரசன்னம் போதும். ஒரு ஆமீன் சொல்லுவோமா? இன்னைக்கு இந்த அனுபவத்தில் இருக்கும் பொழுது மோசஸ் கேட்கவே இல்லை, ஆண்டவர் கொடுக்கிறாரு, நான் உனக்கு இளைப்பாறுதலை தருகிறேன். இன்னைக்கு இளைப்பாறுதல் உங்களுக்கு வேணும் அப்படின்னா, ஐ எம் டயர்ட் லார்ட், ஐ எம் வீக், ஐ எம் ஃப்ரஸ்ட்ரேட்டட், எனக்கு அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணன்னு தெரியல, ஐ எம் ஸோ வீக், பலவீனமாக இருக்குது, மைண்டெல்லாம் க்ரௌடடாக இருக்குது, பிளாஸ்ட் ஆகிடுவோம் போல இருக்குது, அப்படியே தான் இங்கே உட்காந்துருந்தீங்கன்னா உனக்கு தேவையானது ஒன்றே ஒன்று தான், அவருடைய பிரசன்னம். செட் யுவர் ப்ரையாரிட்டிஸ் ரைட். உன்னுடைய இன்கம், உன்னுடைய ஃபேமிலியோட ஸ்டேட்டஸு, உன்னுடைய எஜுகேஷன், உன்னுடைய எக்ஸ்பீரியன்ஸு, அதெல்லாம் ஓரம் கட்டிடுங்க. ஆண்டவர்கிட்ட வந்து நின்று சொல்லுங்கள், இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், என்றாலும் என்னை பேர் சொல்லி என்னை அறிந்து என்னை அழைத்தவராக இருக்கிற உண்மை நான் பார்க்கிறேன். எனக்கு என்ன வேணும்னு உங்களுக்கு தெரியும், எனக்கு என்ன செய்யணும்னு உங்களுக்கு தெரியும். நான் உண்மை பார்க்கிறேன், என் மேலே இருக்கிற உங்களுடைய கிருபையை நான் பிடித்து கொள்கிறேன், எனக்கு நீங்கள் இருந்தால் போதும் அப்படின்ற ப்ரையாரிட்டி மட்டும் வச்சு பாருங்கள். சகலவற்றையும் கர்த்தர் வாய்க்க செய்வார், சகலவற்றையும் கர்த்தர் வாய்க்க செய்வார். எந்த சூழ்நிலையிலும் உங்கள் ப்ரையாரிட்டி லெஃப்ட் ரைட்டு சென்டர் திரும்பவே கூடாது. அல்லேலூயா. எந்த சூழ்நிலையிலும். காலையில் இங்கிலீஷ் சர்வீஸில் பிரின்சி சிஸ்டர் பேசும்போது அதான் சொன்னாங்க, when there was so much of struggles, Noah was so obedient. ஆனால் நிறைய நேரங்களில் ஆண்டவர் நமக்கு ஸ்ட்ரகிள்லையும் சேலஞ்சிலையும் போராட்டத்திலையும் வைக்கும் பொழுது, நமக்கு மிஷன் ஆஃப்டர் மிஷன், கால் ஆஃப்டர் கால் இருக்கும் பொழுது, வென் வி ஆர் ஆன் டிப் அண்ட் டோஸில் ஓடிட்டே இருக்கும் பொழுது, வி ஆர் ஆல்வேஸ் கனெக்டட் டு த லார்ட். கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆக ஆரம்பித்த உடனே ஹி பிகேம் ட்ரங்க். கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆனவுடனே கர்த்தர் இந்த போராட்டத்தில் ஓட்டத்திலேருந்து ஒரு விடுதலையை கொடுத்த உடனே நிறைய நேரங்கள் அப்படியே ஆண்டவர் விட்டு ட்ரிஃப்ட் ஆகி வெளியே போயிடுறோம். நோவா பிகேம் ட்ரங்க். அவன் போதையில் படுத்து எப்படி இருக்கானே தெரியாத ஒருத்தனாய் காணப்பட்டான். அவ்வளோ நாள் 500 வருஷத்தில் ஆண்டவர் சொல்கிறாரு, 600 வருஷத்தில் 100 வருஷம் கழிச்சு தான் அந்த நோவாவோடைய பேழை வந்து டேக் ஆஃப் ஆகுது. 100 வருஷம் he was working on that project. எத்தனை வருஷமாக எத்தனை பேரோட ரெடிக்யூல். இவ்வளோ தாங்கி வந்த ஒரு தேவ மனுஷன், நீதிமான் என்று அழைக்கப்பட்டவன், அவன் வந்து அந்த நேரத்தில் ஒரு சின்ன சறுக்குதல். ஏன் அப்படின்னா, நீ இளைப்பாறுகிற நேரங்களில் எப்படி இருக்கான்னு கவனிச்சுக்கோ.
ஜாக்கிரதையாரு. அப்பவும் கர்த்தரனுடைய ப்ரையாரிட்டியாக இருக்கிறாரா? அப்பவும் தேவன் கற்றுக் கொடுத்திருக்கிற காரியங்கள், ஒழுக்கங்கள் உனக்கு ப்ரையாரிட்டியாக இருக்குதா? இதை தான் ஆண்டு. அப்படி இருக்கும்போது நான் சொல்கிறேன், நன்மையும் கிருபையும் நம்மை தொடரும். உங்களுக்கு இறைப்பாறுதலை கர்த்தர் உண்டு பண்ணுகிறார். கரங்களை வைத்து ராமின்னு சொல்லுங்களேன். உனக்கு ரெஸ்ட் வேணுமா? இட் இஸ் த பிரசன்ஸ் ஆஃப் காட், நத்திங் எல்ஸ், நோவேர் எல்ஸ். அந்த இளைப்பாறுதலை கர்த்தர் கொடுக்க விரும்புகிறார். கண்களை மூடி நம்ம ஜெபம் பண்ணுவோம். இன்னைக்கு ஒரு சின்ன ஜெபத்தை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தரிடத்தில் ஏறெடுப்போமா? மேக் a small prayer, a small commitment unto the Lord. Hallelujah. இயேசுவே உமக்கு நன்றி, 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 நன்றி. ஆமென், ஆமென். நான் உனக்கு இளைப்பாறுதலை தருகிறேன். உன்னை விசேஷவனாய் நான் மாற்றுகிறேன். ஹல்லேலூயா. உங்க பிரசன்னம், ஹல்லேலூயா. உங்க பிரசன்னம், உங்க பிரசன்னமே என்னுடைய வாஞ்சை, உங்க பிரசன்னமே என்னுடைய தேடுதல். நீரே என்னுடைய நம்பிக்கை, என்னுடைய ஆதாரம். எத்தனை பேர் ஜெபம் பண்றீங்க உள்ளத்துல இருந்து? மோசே போல பழகிக்கலாம். என்ன நீங்க அழைச்சிருக்கீங்க, அந்த அழைப்பினுடைய மேன்மை என்னன்னு எனக்கு தெரியும். என் மேல இருக்க உம்முடைய கிருபை எப்படிப்பட்டது நான் அறிந்திருக்கிறேன். கைவிடாத கிருபை, கிருபையின் மேல் கிருபை. பலவீனனுக்காகவும் பலமுள்ளவனுக்காகவும் லேசாக உதவி செய்கிற அவருடைய கிருபை, அந்த கிருபை நான் சார்ந்து கொள்கிறேன். லார்ட், யூ வில் பி மை ப்ரையாரிட்டி. யூ வில் ஆல்வேஸ் பி இன் ஃப்ரண்ட் ஆஃப் மீ. உம்மை எனக்கு முன்பாக நான் நிறுத்துகிறேன் ஆண்டவரே. அப்படியே ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, நீர் போதும் சுவாமி, எனக்கு நீர் போதும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. அப்படியே ஜெபம் பண்ணிட்டே இருங்களா கொஞ்ச நேரம். நல்லா டீப்பா சென்ஸ் பண்ணுங்க. உங்க மேல இருக்க அழைப்பு கொஞ்சம் உணர்ந்து பாருங்க. உங்களை என்ன பொசிஷன்ல வச்சிருந்தாலும் உங்க மேல இருக்கிற அழைப்பு, ஏன்னா நீங்க தான் அழைச்சிருக்கீங்க. யூ ஹேவ் கால் மீ டு பி அ ஒய்ஃப், யூ ஹேவ் கால் மீ டு பி அ மதர். என்னை கொண்டு நீர் செய்ய வேண்டியதை செய்வீர். ஒரு வர்ஷிப்பரா, ஒரு மியூசிஷியனா, ஒரு பிலீவரா என்னை அழைச்சிருக்கிறீங்க. என்னை கொண்டு செய்ய வேண்டியது நீ செய்ய என்னை ஒப்பு கொடுக்கிறேன். இயேசுவே நன்றி அப்பா. அப்படியே ஜெபம் பண்ணுவீங்களா? ஹல்லேலூயா. Thank you, thank you, thank you Jesus. I know the grace that is upon me. கிருபையின் மேல் கிருபை பெற்றிருக்கிறோம். இயேசுவினால உண்டான கிருபையை பெற்றிருக்கிறோம். Thank you for this absolute grace. Thank you for this matchless grace. Oh hallelujah. என்னை தூக்கி எடுத்த கிருபை நினைக்கிறேன். என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கிற கிருபை நினைக்கிறேன். எனக்கு எல்லாம் நீர்தான் என்று அறிக்கை பண்ணுகிறேன். I'm simply challenged by how Moses approached God. He never brought out the problem. He is so focused on what God is and what he is able to do. இன்னைக்கு if you are in a situation of despair and hopelessness, if you are thinking இங்க இருக்கிறப்ப எவ்வளவு நல்லா இருக்குது, பட் வெளியே போனோன்னா I have to meet those giants again, I am disappointed, hurt. நீங்க அப்படிப்பட்ட சிச்சுவேஷன்ல இருந்தீங்கன்னா இந்த இடத்தை விட பெரிய இளைப்பாறுதல் வேற எங்கேயுமே கிடைக்காது. pour out your hearts to Jesus. your problems, your agonies எல்லாத்தையும் ஆண்டவர்ட்ட ஊற்றிடு. ஹல்லேலூயா. இந்த நேரத்தில் கர்த்தர் உன் மேல ஊற்றுகிற கிருபை உனக்கு போதுமானதாக இருக்கும். for you to pray, for you to overcome. உன் சத்துருக்களை சிதறடிக்க, சர்ப்பங்களை எடுக்க, தேள்களை மிதிக்க, அபிஷேகத்தை நிறைய உனக்கு கொடுக்கப்பட்டிருக்க பொறுப்புகளை நிறைவேற்ற மனுஷரால் இது முடியாது சகோதரி, மனுஷனால் இது முடியாது சகோதரனே, தம்பி, தங்கச்சி, வாலிப பிள்ளைய. Maybe it is not possible by men and people and influences around you, but ஒன்னு சொல்றேன், அவர் கிருபை, அவர் கிருபை, அவர் கிருபை, அவர் கிருபையினால் எல்லாம் ஆகும். அவர் கிருபையினால் எல்லாம் ஆகும்.
அல்லேலூயா. உன்னுடைய துயர குரலை அவர் கேட்கிறார் இந்த வேளையில. உன்னுடைய அபய குரல் அவருடைய சமூகத்தில் எட்டுகிறது. உன் இருதயத்தின் வலிகளை அவர் அறிகிறார். எல்லாம் இருட்டா இருக்க ஆண்டவரே அப்படின்னு யோசிக்கிறிய அந்த இருளை கர்த்தர் அறிகிறார். உன் வேதனை அவருக்கு தெரியும். pour out yourselves unto the Lord. உன் இருதயத்தை தேவனிடத்தில் ஊற்றி ஜெபி. ஆண்டவரே சொல்லு, எனக்கு நீர் போதும். உன் கால்களை மான்களின் கால்களை போலாக்குகிறார். உனக்கு காண்டா மிருகத்தை ஒத்து ஒரு பலனை கொடுக்கிறார். மனுஷன் உன்னால் என்ன முடியாது நினைக்கிறானோ அதை உன்னை கொண்டே செய்து முடிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். You are not capable, you are not enough, you are not sufficient அப்படின்னு யாராவது சொல்லியிருக்கலாம். இல்லை மேபி you are confessing that எனக்கு முடியல, எனக்கு தெரியல, இதுக்கு மேல முடியாது அப்படி நீங்களே சொல்லுங்க. எதுனாலும் இனி எல்லாம் கர்த்தருடைய நாமத்தில் கேன்சல் ஆகட்டும். May the divine strength of the Lord fill you in Jesus name. அபிஷேகம் ரீமாலா ஷோதோரோ கபாலாபா. உன் உடைப்பையும் உன்னுடைய ஒடுங்குதலையும் மறந்து இப்போ ஆவில நிறைஞ்சு கர்த்தரை ஆராதிக்க ஆரம்பிங்க. There is a new anointing, there is a sweep of God's hand upon you. You are receiving in Jesus name. ஷேரா கோட்டோரோலோ தாரா பாபா லதோரோமோ சாந்தரபா. கர்த்தர் இந்த சீசனுக்கு உன்னை எழுப்பி இருக்கிறார் என்பதை நம்பு. மகளே, மகனே, பிரதர், சிஸ்டர், ஹல்லேலூயா. God has risen you, God has raised you up for this season. ஹல்லேலூயா. ஏன் ஆண்டவரே இப்படியெல்லாம், இது ஏன் ஆண்டவரே இப்படியெல்லாம் கேள்வி மட்டும் கேட்கிற இல்ல. இந்த சீசனுக்கு ஆன்சரே நீதான். இந்த சேலஞ்சுக்கு ஆன்சரே நீதான். இந்த கோலியாத்துக்கு தாவீது நீதான். இந்த மீதியானியருக்கு கிதியோன் நீதான். எழும்பு. ஓ ரபா காத்தா ரபா சாந்தரபா. நீ ஜெபிக்க ஒரு அபிஷேகம். நுகங்களை முறிக்கிற, கட்டுகளை உடைக்கிற ஒரு அபிஷேகம். பில்லி சூனிய மந்திரங்களை கேன்சல் பண்ற ஒரு அபிஷேகம். அல்லேலூயா. வெளிப்பாடு நிறைந்த சந்ததியாய், அல்லேலூயா, வைராக்கியமாய் ஆவியிலே எழுப்புகிற ஒரு கூட்ட ஜனமாய் கர்த்தரை எழுப்புகிறார். ஓ ஹல்லேலூயா. ஏராதரலா ஷபா. ஆவியில நிறைஞ்சு அல்லேலூயா. ஆண்டவர் சொன்னார், உன் சத்துருக்களை உனக்கு பாதபடியாக்கி போடுவேன். எத்தனை பேர் நம்புறீங்க? அல்லேலூயா. உனக்கு விரோதமான எந்த ஆயுதமும் வாய்க்காது. அல்லேலூயா. லேகியோன்களை துரத்தின கர்த்தர் நம்முடைய ஆண்டவர். தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றின நம்முடைய ஆண்டவர். காற்றின் செட்டைகளை கொண்டு பறக்கிறவர், கார் இருளிலே வாசம் பண்ணுகிறவர். அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவரை போல வேற யாரும் இல்லை. ஜெபம் பண்றீங்களா? உங்க குரல் கர்த்தருடைய சமூகத்துக்கு வந்தது. அல்லேலூயா. இயேசுவே. அல்லேலூயா. துயரத்தில் கூப்பிட்டேன், உதவிக்காய் கதறினேன், அழுகுரல் கேட்டீரையா. ஆமென். ஓ எஸ். துயரத்தில் கூப்பிட்டேன், உதவிக்காய் கதறினேன், அழுகுரல் கேட்டீரையா. குனிந்து தூக்கியனை குனிந்து தூக்கினீ, பெரியவன் ஆக்கினீ, உமது காருண்யத்தா. குனிந்து தூக்கினீ, பெரியவன் ஆக்கினீ, உமது காருண்யத்தா. சொல்லுங்க. குனிந்து தூக்கி நீரே, பெரியவனாக்கி நீரே, உமது காருண்யத்தால். பெரியவனாக்கி நீரே, பெரியவனாக்கி நீரே, குனிந்து தூக்கி நீரே, குனிந்து தூக்கி நீரே, பெரியவனாக்கி நீரே, பெரியவனாக்கி நீரே, உமது காருண்யத்தா. பெரியவனாக்கி நீரே. எனது விளக்கை உணர்ந்து எரிய செய். எத்தனை நன்மை இல்ல. கிரேஸ், கிருபை, அழைப்பு,
தெரிந்து கொள்ளுதல். தாயின் வயிற்றில் தெரிந்து கொண்டார், பெயர் சொல்லி அழைத்தார். அந்த அழைப்பினுடைய மேன்மை இதுதான். நம்முடைய விளக்கை எரிய செய்கிறார். அந்தகாரங்கள் ஆச்சரியமான ஒளியாய் மாறுகிறது. முடியாதது சாத்தியம் ஆகிறது. ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, தூக்கி எடுத்தவரே, என் வாழ்நாள் எல்லாம் உம்மை ஆராதிப்பேன். என் வாழ்வு, என் ஜீவன் ஒருவருக்காக மட்டுமே சுவாமி. அல்லேலூயா. ஓ, எல்லாரும் சேர்ந்து கரங்களை உயர்த்தி, எரிந்து கொண்டே இருப்பேன் எப்போதும் உமக்காய். என் ஜீவனே போனாலும் பரவாயில்ல ஆண்டவரே, என் ஜீவன் தீரி வரை எரிந்து கொண்டே இருப்பேன். எரிந்து கொண்டே இருப்பேன். உணர்ந்து சொல்லுவோமா எல்லாரும், எப்போதுமே உமக்காய் என் ஜீவன் பிரியும் வரை எரிந்து கொண்டே இருப்பேன். குனிந்து தூக்கி நீரே கிருபா பெரியவனாக்கி நீரே, உமது காருண்யத்தா என்னை பெரியவனாக்கினவரே. அப்படியே நம்ம ஜெபத்தோடு திருவிருந்துக்காக நம்ம ஆயத்தமாவோம். ஒரு புது உடன்படிக்கை, அந்த கிருபையை நமக்கு கொடுத்து அதை முத்திரையாய் போட்ட ஒரு புது உடன்படிக்கை. இயேசு தாம் காட்டி கொடுக்கப்பட்ட அந்த ராத்திரியில அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு சீஷலுக்கு கொடுத்து சொன்னார், இதை வாங்கி உட்கொள்ளுங்கள், உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரம் என்றார். பாத்திரத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி, புது உடன்படிக்கையின் அடையாளமாய் நான் சென்ற கொருகுடைய என்னுடைய திருரத்தம் என்று ஆண்டவர் சொன்னார். அல்லேலூயா. ஸ்தோத்திரத்தோட, பயபக்தியோட, விசுவாசத்தோட ஆண்டுடைய பந்தியில பங்கு பெற வாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யாவே ராஃபா எலோஹிம் ஷாதாய் ஈரே Yahweh Rapha
ஆண்டவரே, நீர் எங்களுக்காக அடிக்க கொடுத்த உடைய சரீரத்தை நினைவு கூறுகிறோம். பாலம் பாலமாய் கிழிக்கப்பட்டீர் ஆண்டவரே. கடைசி சொட்டு ரத்தம் சிந்தும் வரைக்கும் உடைய ஜீவனை நீர் கொடுக்க ஆயத்தமாய் இருந்தீர், மௌனமாய் இருந்தீர். எங்களை நினைத்து கொண்டே சுவாமி எங்கள் விடுதலை காய் மறித்தீர். எங்கள் பிரஜாதிபதியாகி ஆண்டவரே, எங்கள் பரிகார பலியை உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உடைய தழும்புகளால் நாங்கள் குணமாகிறோம். எல்லாரும் இணைந்து உட்கொள்வோம். அப்படியே ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். Lord, we thank you for the blood that was poured out for us. முற்றும் முடியும் எங்களை கழுவின உங்கள் திரு ரத்தத்துக்காக நன்றி. இந்த ரத்தத்திற்காக நன்றி. இந்த ரத்தத்தினால் எங்கள் அடைகிற விடுதலைக்காக நன்றி. கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயம். இணைந்து உட்கொள்ளலாம். ஆண்டவரே, இன்னைக்கு இந்த திருவிருந்தில் பங்கு பெற உங்களுடைய உடன்படிக்கை நினைவு கூற எங்களுக்கு உதவி செய்ததுக்காக நன்றி. இயேசுவின் நல்ல நாமத்தில் சுவாமி. ஆமென், ஆமென். ப்ளீஸ் பி சீட்டட் இன் யோர் பிளேசஸ். திருச்சபைக்கான அறிவிப்புகளை நம்ம பார்க்கலாம். பர்த்டே, வெட்டிங் டே சம்பந்தமான அறிவிப்புகள். அதை தொடர்ந்து ஆஃபரிங் டைமுக்கு நம்ம ரெடி ஆகலாம். கர்த்தர் கொடுத்திருக்கிற கிருபையான ஆண்டுக்காக நன்றி. இந்த இயர் ஒரு பிளெஸட் இயராக உங்கள் பிள்ளைகளுக்கு இருக்கட்டும். ஆண்டவரே, let them grow in nature and stature and wisdom like Jesus. அந்த க்ளோஸ்னஸ் வித் த லார்டை ஃபீல் பண்ணட்டும். இவங்கள் பாதைகளை எல்லாம் நெய்யாய் பொழியட்டும் என்று ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் சுவாமி. ஆமென், ஆமென். காட் பிளஸ் யூ. ஆஃபரிங் டிக்ளரேஷன்ஸ் நம்ம வாசிப்போம். அதை தொடர்ந்து புஷ்பராஜ் அங்கிளுடைய கிராண்ட் சில்ட்ரன் வில் கம் அண்ட் சிங் அ ஸ்பெஷல் சாங். அப்போது கர்த்தருக்கென்று விதைத்து ஆண்டுடைய மகிமைப்படுத்துவோம். ஆஃபரிங் டிக்ளரேஷன்ஸ் எல்லாரும் சேர்ந்து நம்ம அறிக்கை பண்ணலாம். இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதில் களி கூர்ந்து மகிழ கடவோம். ஆமேன். கர்த்தரே என்னை ரட்சித்து கர்த்தரே எனக்கு காரியத்தை வாய்க்க பண்ணுவார். ஆமேன். ஆலயத்தில் தசம பாகங்கள் எல்லாம் பண்டிகை சாலையிலே கொண்டு வருவேன். ஆமேன். அப்பொழுது கர்த்தர் வானத்தின் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாமல் போகும் மட்டும் என் மேல் ஆசீர்வாதத்தை வருஷிக்க பண்ணுவார். ஆமேன். பூமியின் கனியை பட்சித்து போடுகிறவர்களை என் நிமித்தம் கண்டிப்பார். அவைகள் என் நிலத்தின் பலனை அழிப்பதில்லை. ஆமேன். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுவேன், அப்பொழுது இவைகள் எல்லாம் எனக்கு கூட கொடுக்கப்படும். ஆமேன். கொடுப்பேன், அப்போது எனக்கு கொடுக்கப்படும். அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி நன்றாய் இழந்து என் மடியில் போடப்படும். ஆமேன். நான் எந்த அளவினால் அளக்கிறேனோ அதே அளவினால் எனக்கும் அழைக்கப்படும். ஆமேன். கர்த்தர் ஐஸ்வர்யமுள்ளவராய் இருந்தும் நான் உடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யவான் ஆகும்படிக்கு என் நிமித்தம் தரித்திரரானாரே. ஆமேன். கிறிஸ்து எனக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்துக்கு என்னை நீங்களாக்கி மீட்டு கொண்டார்.
காண்கிறார். என்னை காணும் தேவனே, எல்லோய் என்னை காணும் தேவனே, எல்லோய் என்னை காணும் தேவனே, எல்லோய் என்னை காணும் தேவனே. பிரைஸ் லார்ட். எல்லாம் சேர்ந்து ஜெபிப்போம். ஆண்டவரே, என்னுடைய பிள்ளைகள் இன்றைக்கு படைத்திருக்கிற இந்த காணிக்கைகளை ஆஸ்வதிக்கிறேன். இவற்றுக்கான நூறத்தனையான நன்மை உங்களுடைய சமூகத்தில் உங்களுடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கப்படட்டும் நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே ஸ்தோத்திரம். எல்லாம் அப்படியே ஜெபநிலையில் இருப்போம். நம்ம ஜெபித்து நிறைவு செய்ய போகிறோம். உங்கள் இருதயங்களெல்லாம் கர்த்தர் பக்கமாய் திருப்பி நீங்கள் கேட்ட வார்த்தைகளை உங்கள் இருதயத்தில் கொண்டு வாங்க. காட் ஷுட் பி அவர் ப்ரையாரிட்டி. அவருடைய பிரசன்னம், அவருடைய வழிகள், அவருடைய ஊழியம், கர்த்தர் கொடுக்கிற அழைப்பு, அவருடைய கிருபையை சார்ந்து நிற்கிற இந்த வாழ்வு கர்த்தருக்கு முதலிடம் கொடுக்க இன்னைக்கு ஒரு தீர்மானத்தோடு இந்த இடத்துல விட்டு போவோம். அவர் சொன்னபடியே உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவார். நீங்கள் அப்படி ஊழியனாக இருந்து உன்னுடைய பிள்ளைகளை இதை சொல்லி ஆஸ்வதிக்கிறேன். கர்த்தர் உனக்கு இளைப்பாறுதலை கொடுக்கிறார். உன் அலைச்சல்கள், கண்ணீர்கள், உன் அவமானங்கள், காயங்கள் எல்லாவற்றிலும் இருந்து கர்த்தர் உன்னை குணமாக்கி விடுதலையாக்கி இளைப்பாறுதலை தருகிறார். ஹல்லேலூயா. ஆண்டவரே, இன்றைக்கும் உடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். உங்கள் கிருபையின் கரங்கள் உடைய பிள்ளைகளை மூடுவதாக நான் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நல்ல நாமத்திலே சுவாமி, ஆமென் ஆமென். சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென் ஆமென். பிரைஸ் தி லார்ட். அப்படியே ஒரு 2 நிமிஷம் அமர்ந்துருங்க. பிரைஸ் தி லார்ட். லைவ் கட் பண்ணிக்கலாம். பிரைஸ் தி லார்ட்.